நம்மளுடைய நம்மளுடைய இறை ஆசிரியர்கள், ஞான ஆசிரியர்கள் 23, 24, 25 இந்த கடந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் நம்மளுடைய மலையப்பாளையம் ஆனந்த யோகா மையத்தில் நேரடி வகுப்பு, இறை ஆசிரியருக்கான நேரடி வகுப்பு நடந்தது இல்லையா? அங்கே கலந்து கொண்ட இறை ஆசிரியர்கள், அப்புறம் ஆன்லைனில் நிறைய பேர், ஒரு 80 கிட்டத்தட்ட 80 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க. அந்த இறை ஆசிரியர்கள், எல்லா இறை ஆசிரியர்களும் ஞான ஆசிரியர்களும் இன்னைக்கு வந்து நமக்கு அவங்களுடைய அனுபவங்களை தான் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞானத்தை நோக்கிய பாதையின் அனுபவங்கள், ஞானத்தை நோக்கிய பாதையோட அனுபவங்கள். நம்ம எல்லாமே ஒரு ஞானத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு அங்கே பயிற்சிகள் எல்லாம் ஐயா நேரடியாக வகுப்புல மிக சிறப்பாக 3 நாள் வகுப்பு மிக சிறப்பாக நடந்தது. அந்த அனுபவங்களை இப்போ வந்து நமக்கு ஆசிரியர்கள் தர இருக்கிறாங்க. இவர்களை வழி நடத்த, ஞான ஆசிரியர்களை வழி நடத்த ரோசரி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர்கள் அனைவரையும் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோடு வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாருமே வந்து சொல்லலாம். ஆன்லைன்ல கலந்துகிட்டவங்களும் சொல்லலாம், நேரடியா கலந்தவங்களும் சொல்லலாம். வாழ்க வளமுடன். ரோசரி அம்மா வாழ்க வளமுடன். ஸ்டார்ட் பண்ணலாம்மா. வாழ்க வளமுடன்மா. முதலாவதாக சித்ரா பாலகிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. 23, 24, 25 இந்த உலகத்தை விட்டு வேற ஒரு உலோகத்துக்கு போன மாதிரி தான் இருந்தது. ஐயாவோட காந்த குரல்ல ஐயா வாழ்க வளமுடன் நாங்க ஆன்லைன்ல கேட்டு கேட்டு அந்த குரலை நேர்ல பார்க்கும்போது அப்படியே சுக்கித்தான் போய் நின்னோம். அவ்வளோ ஒரு அருமையாக ஐயாவோட இந்த பொறுமைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் இரவு 10 மணிக்கு தான் போய் அங்க போய் இறங்கினேன். இறங்குதான் லதா அம்மா வந்து ஒரு அம்மா மாதிரி என்னை அழைச்சிட்டு போய் கிச்சன்ல போய் ஒரு ரசம் சோறு வச்சு சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னாங்க. நான் வேண்டாம் வேண்டாம், நான் தன தடவை சொல்றேன், இல்லம்மா நீங்க சாப்பிட்டே ஆகணும், சூடா இருக்குன்னு சொல்லி வச்சு கொடுத்தாங்க. எவ்வளவு ஒரு அன்பு பாருங்க. அப்படியே அன்னை லோகாம்பாலே லதா மதன் ரூபத்துல வந்துறத நான் கவனிச்சேன். அப்புறம் நல்லா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எங்களுக்கு வகுப்பு ஆரம்பமானுச்சு. ஐயா எல்லாத்துக்கும் தூரத்துல இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கர்மாவை கழிக்க நாம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குருவை பத்தி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க ஐயா. அந்த குருவை பத்தி சொன்னது ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஆகினை தவத்தை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இறை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லார்கிட்டையும் கேட்டு எழுதினாங்க. ஒரு 100 தகவல் அதுல அடங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். உடையில் கண்ணியம், மேக்கப் இருக்கக்கூடாது, புறத்தோற்றத்தில் எதுவும் இல்ல, உள்ள மனசுலதான் எல்லாமே இருக்கணும், நேர மேலாண்மை முக்கியம், ரொம்ப அன்பா பேசணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா நிறைய சொன்னாரு. எவ்வளவு சொன்னா நேரம் பத்தாது, அதுக்காக நான் சுருக்கமா சொல்றேன். அதுக்கப்புறம் மாலை நேரத்துல எங்களுக்கு அப்படியே கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அங்க தவம் பண்றதுக்கு அழைச்சிட்டு போனாரு. பெரிய பாக்கியமா போயிட்டு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. அன்னைக்கு இரவு வரைக்கும் நாங்க இது பண்ணணும். அன்னைக்கு இரவு வேற எங்களுக்கு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி குட்டியா நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ண வச்சாங்க. 1 அப்படின்னு சொன்னா ரைட்டு திரும்பணும், லெஃப்ட்னா இந்த பக்கம் திரும்பணும், 3 அப்படின்னு சொன்னா முன்பக்கம் திரும்பணும், 4னா அப்படியே நிக்கணும் அப்படின்னு சொல்றதுல நிறைய ஆக்டிவிட்டிஸ். எங்களுக்கு சிரிப்பு, அவ்வளோ சிரிப்பு. நிறைய லாஃபிங் தெரப்பி எல்லாம் கொடுத்தது ஐயா கிட்ட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை வேற. சனிக்கிழமை காலையிலே இந்த வகுப்பு ரொம்ப 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 சிறப்பா இருந்தது. அன்னைக்கு சனிக்கிழமை மாலையில 4 மணிக்கு நாங்க ஒரு எண்ணத்தை போட்டுக்கிட்டே இருந்தோம், பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயாவே எங்களை எல்லாரையும் அழைச்சிட்டு போயிட்டாரு. அங்க போய் நம்ம துரியாதீத தவம் பண்ணணும். துரியாதீத தவம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு சனி பிரதோஷமா இருந்ததுனால அங்க ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்ததுக்கு அப்புறம் அமைதி தியானம் ஐயா ரொம்ப ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க. தீட்சை எல்லாம் எப்படி கொடுக்கறது, தீட்சை கொடுக்கறதா நம்முடைய கர்மா எல்லாம் எப்படி கழியுது, எங்கெல்லாம் தீட்சைக்கு கூப்பிடுறாங்களோ அங்கெல்லாம் நீங்க போகணும் அப்படிங்கிறத ரொம்ப சொன்னாங்க. ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது, அன்று இரவு வந்து குரு உணர்வு தவம் அப்படின்னு ஐயா நடத்தினது. எல்லார் கையிலயும் மெழுகுவர்த்தி கொடுத்து அந்த மெழுகுவர்த்தி உருகிற மாதிரி குருவுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, ஏன் குரு இந்த அளவுக்கு சொன்னாரு, நமக்காக அவர் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை திறந்தாரு, அப்ப குருவுக்கு நம்ம என்ன திருப்பி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான் மாதவன் ஆனிரை மேய்ப்பவன். இந்த பாட்டை போட்டதும் அத்தனை பேரும் அழுது 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 அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு பாருங்க.
எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தருக்கு அழுதது தெரியாம அப்படி எழுதிருக்கோம். எல்லாரும் அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஒருத்தர் பேசிக்கும் போதுதான் தெரியுது, அப்படி எனக்கு அழுக வந்துச்சு, உனக்கு அழுக வந்துச்சுன்னு அப்படி பேசினா அந்த அளவுக்கு ஒரு உருகி அந்த அந்த குரு உணர்வு தவம் மறக்கவே முடியாது. இது வாழ்க்கையில நம்ம முதலாக சந்தித்த மாதிரி இருந்தது. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா ஐயா நடத்தி கொடுத்தாங்க. அப்புறம் நித்யானந்த தவம் ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் ஐயா நடத்தி கொடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப இந்த லாஃபிங் தெரப்பி, டான்ஸ் பண்ணது, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முக்கியமா உணவு, நம்ம மகரிஷி கொடுத்த அதே உணவு முறை. காலையில் கஞ்சியுடன் தேங்காய் பத்தையுடன் கூடிய உணவு, மதியம் 2 காய்கறிகளுடன் சரியா ரசம் மோர் சாம்பார் வைத்த உணவு, இரவு பழங்கள் கூடிய உணவு, காப்பி டீ தீவே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த சுக்கு காப்பியை சூடா போட்டு கொடுத்தாங்க. கிளைமேட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எங்கேயோ போய் இருந்த மாதிரி, உலகத்துக்கும் நமக்கும் தொடர்பே இல்லை, ஆசிரமத்துல போய் தங்கி இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே சிலு சிலுன்னு மழை பெய்யறதும் கொஞ்சம் காத்தடிக்கிறதும், வெயிலே இல்லை, அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரொம்ப அனுபவிச்சு தவம்லாம் அப்படி செட் ஆனுச்சு. நான் எங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு தவம் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ஐயா அம்மா ஐயாவோட அப்பா விழுந்து விழுந்து கவனிச்சது எங்களுக்கு மறக்கவே முடியாது. எங்க போனாலும் சுத்தி சுத்தி அங்கேயே வந்தோம், வாக்கிங் போங்கன்னு சொன்னாங்க ஐயா. பார்த்து 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 அந்தந்த நேரத்துக்கு ஐயா கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க போறோம். ஐயா கூப்பிடுறதுக்கு முன்னாடி நாங்க போகணுங்கிறத உணர்வு நமக்கு இல்லையே அப்படின்னு நாங்களே எங்களை நொந்துக்கிட்டோம். ஐயா காலையில 4 மணிக்கு எல்லாரும் அரங்கத்துக்கு வரலாம்னு சொல்றாங்க. அவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு நாங்களும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அப்புறம் போய் தவத்துக்கெல்லாம் போனோம். ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஃபீலிங். இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல அடிக்கடி நாம அங்க போனாதான் அந்த இறை உணர்வுக்கு பாதை. இப்பவே இறை உணர்வு கிடைத்த மாதிரி ஒரு அனுபவம். இன்னும் அந்த இதுல இருந்து மீளாம வீட்டுல கூட நான் அதெல்லாம் இன்னும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எழுதிட்டு வந்ததெல்லாம் இன்னும் நிறைய இருக்கு. நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்களுக்காக என்னுடைய இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். கடைசியில ஐயாவுக்காக நான் ஒரே ஒரு அந்த அவரை வாழ்த்தி சொல்றதுக்கு நமக்கு வயசு இல்ல. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ. என்னங்கம்மா? பாடல் ஃபுல்லா டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரிம்மா, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அந்த அளவுக்கு ஐயா ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன்மா. ஒரே நிமிஷமா ரோசரியம்மா. ஆசிரியர்கள்லாம் ஒரு 3 நிமிடம் எடுத்துக்கலாம். ஒருத்தர் சொல்லிட்டாங்க பாயிண்ட், அதனால நான் அதை சொல்லலைன்னு வேணாம். நீங்க என்ன அந்த 3 நாள்ல ஐயா நிறைய வகுப்பு எடுத்திருப்பாங்க, ப்ராக்டிக்கலா இருந்திருக்கும், தியரி இருந்திருக்கும். அது 3 நாளைக்கு என்னெல்லாம் நீங்க உணர்ந்தீங்களோ அதை நீங்க சொல்லுங்க. இன்னொருத்தர் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சொன்னாலும் அதே பாயிண்ட் சொல்ல ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கலாம். வாழ்க வளமுடன். டைம் இருந்தா மறுபடியும் செகண்ட் டைம் கூட நம்ம சொல்லலாம். கூப்பிடலாங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக முத்துமாரி அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுமா. அவங்க நம்மள ஒரு அன்பா கவனித்த விதம், நமக்கு தவம் எடுத்த விதம், லதா அம்மாவையும் மதன் ஐயாவையும் நம்ம மறக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு சிறப்பா இருந்தது. எல்லாமே சுருக்கமா சொன்னா நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம ஒரு அடுத்த ஒரு இதுல இருக்கிற மாதிரி, பூமியில இருக்கிற மாதிரி இல்ல, வேற ஒரு இதுல இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. கொடுத்த உணவு எல்லாமே நல்லா இருந்தது, அருமையா இருந்துச்சுமா. இன்னொரு தடவை போகலாம் அப்படிதான் நினைப்பு. இந்த வீட்டுக்கு வந்தாலும் நாங்க அங்க இருக்கிற மாதிரிதான் எனக்கு இருக்குது. அது அவங்க பையன் கூட, சூர்யா கூட கவனிக்கிறான். அப்புறம் நல்லா இருக்கு. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக வனிதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் இந்த கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போறேன். எனக்கு அந்த ஊரே மேப்ல தான் பார்த்துருக்கேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். போகும்போது கொஞ்சம் ஒரு தெரியாத ஒரு ஊருக்கு போறதுக்கு படபடப்பா தானே இருக்கும். அந்த மாதிரி தான் நான் அங்கேயும் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, மகரிஷி ஐயாட்டா நல்லா நான் வீட்டுல நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு காப்பு வாங்கிட்டு தான் போனேன், நல்லபடியா சேரணும்னு. அதே மாதிரி எந்த தடங்களும் இல்லாம போனதும் சரி, வந்ததும் சரி, எங்கேயுமே எந்த ஒரு பயமுமே இல்லை. அப்படியே ஏதோ தெரிஞ்ச இடத்துக்கு போற மாதிரி கண்ணை மூடிட்டு போனா கூட போயிடலாம் போல, அந்த அளவுக்கு கொண்டு போய் மகரிஷி ஐயா அங்க சேர்த்தாரு. அதே மாதிரி வீட்டுக்கும் கொண்டு பத்திரமா சேர்த்துட்டாரு. ஆனா இந்த வகுப்புக்கு போனதுக்கு நிஜமாவே பாக்கியவான்கள் மட்டும்தான் நேரடி வகுப்பு அட்டன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா இருந்தது. ஒவ்வொரு நிமிஷமுமே
நிமிஷமே 3 நாள்ல ஒவ்வொரு நிமிஷமும் பயனுள்ளதா தான் இருந்தது. கோயில் கருவறைக்குள்ள போய் 3 நாள் இருந்துட்டு வந்தா எவ்வளவு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மாதிரி ஆசீர்வாதத்த நான் அந்த நேரடி வகுப்புல நிஜமாவே உணர்ந்தேன். ஒவ்வொரு அன்பருமே அங்க வந்தவங்க எல்லாருமே பாசிட்டிவ் எனர்ஜியோட தான் இருந்தாங்க. அதனால தான் எல்லாமே சந்தோஷமா அங்க நடந்ததுன்னு நெனைக்கிறேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நிஜமாவே என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத இந்த 3 நாட்கள் சொல்லலாம். ஆனா இதுல 2 விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, ஐயா அவர்கள் குடும்பத்தோட அந்த சேவைய செய்து கொண்டிருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஒரு ஒரு வீட்ல ஒரு கணவர் இதா இருப்பாரு. மனைவி அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. இல்ல மனைவி இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. கணவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாங்க. ஆனா இங்க ஐயாவோட அப்பா, லதாம்மா, பசங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. லதாம்மாலாம் எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்துட்டு போய் தான் அவங்க தூங்கவே ஆரம்பிப்பாங்க. அவ்ளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பெர்சன நான் பார்த்ததே கிடையாது. இன்னொன்னு 2வது என்னன்னா, வந்த அன்பர்கள்ல நெறைய பேர் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐயோ! கடவுளே! மகரிஷி ஐயாவே எனக்கு இந்த விஷயம் எனக்கும் நடக்கணும். இது ஆசைப்படலாமான்னு தெரியல. ஆனா ஆசைப்பட்டுட்டு மகரிஷி ஐயாட்ட வேண்டிட்டே நான் வந்துட்டேன். இது நியாயமான ஆசைன்னு தான் நெனைக்கிறேன். இந்த 3 நாட்கள்ல உள்ள போய் இறங்குன உடனே வீட்டையே மறந்தாச்சு. அதே மாரி பஸ்ல ஏறுனதுக்கு அப்புறம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது தான் வீட்டு நெனப்பே வந்தது. எந்த ஒரு தேவையற்ற எண்ணமும் மனசுக்குள்ள வரவே இல்ல. மனசு ஒரு களங்கமான மனசோட அங்க போனாலும், ஒரு தெளிந்த நீரோடை போல மாறிய மாதிரி ஒரு ஃபீல் நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல. அதே மாரி குரு உணர்வு தான் சொல்லவே வேண்டாம். மெய் சிலிர்க்கிற மாரி இருந்தது. அழுகாதவங்களே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா கண்ல தண்ணீர் வந்துச்சு. அந்த அளவுக்கு அவர் பாட்டு 2 பாட்டு போட்டாங்க ஐயா. அந்த பாட்ட கேட்டுட்டு அந்த அந்த இடத்துல அந்த ஐயாவோட மகரிஷி ஐயாவோட ஃபோட்டோவ பார்த்தேன்னா, அழுகாதவங்களும் அழுதுருவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. இன்னொன்னு சிரிப்பு யோகா சொல்லவே வேண்டாம். அப்படியே டோட்டலா நாங்க மாறிட்டோம். குரு உணர்வு தவத்துல எந்த மாரி இருந்தோமோ, அதுக்கு ஆப்போசிட்டா சிரிப்பு யோகால மாறிட்டோம். அதே மாரி ஜிப்பீஸ் மனசு கிளியரா மாறிடுச்சு. அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாம மனசு ரொம்ப கிளியரா மாறுனது இந்த ஜிப்பீஸ் பிராக்டிஸ்ல. இன்னொன்னு ஹீலிங் பிராக்டிஸ் சொல்லிக் குடுத்தாங்க. அது பொது சுத்தப்படுத்துதல் 2 மெத்தட் சொல்லிக் குடுத்தாங்க. அந்த இடத்திலேயே பிராக்டிகலா அத நாங்க செஞ்சு பார்த்து, அதோட ரிசல்ட்ட நாங்க உணர்ந்துட்டு தான் வந்தோம். எல்லாருக்குமே அந்த ரிசல்ட் 100% சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இது எல்லாமே இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த நேரடி கிளாஸ்க்கு வந்தா மட்டும் தான் நீங்க அனுபவிக்க முடியும். இன்னொன்னு சாப்பாடு அவ்வளவு அருமை. சொல்லவே வேண்டாம். அதாவது கடைசியில மகரிஷி ஐயா ஒரு வாழ்த்து குடுத்தாங்க பாருங்க. ஐயா போட்டு விட்டாங்கல்ல வீடியோ. நீங்களும் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ்ல. அது அப்படியே ஹரிசாண்டலாவும் சரி, வெர்டிகலாவும் சரி, அந்த கைக்குள்ள அந்த உணர்ச்சி எனக்கு அப்படியே இறங்குச்சு. எந்த டைரக்ஷன்ல அந்த அலை வீசினாலும், அதே டைரக்ஷன்ல என் கையிலயும் இறங்குனத நான் உணர்ந்தேன். ஸோ எல்லாமே எல்லா அனுபவமே இதுக்கு மேல எவ்வளோ சொல்றதுன்னே தெரியல. ஐயா அவங்க மேன்மேலும் இந்த சேவையில சிறந்து விளங்கணும்னு நான் வாழ்த்துறேன். வாழ்த்த வயசு கிடையாது. இருந்தாலும் நான் வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன். நன்றி. இறை மலர் அம்மா. சொல்லிட்டேம்மா. வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்கம்மா ரோசரி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் இறைமலர். மலைப்பாளையத்துல ஆனந்த யோகா நிலையத்துல நாங்க 36 பேர் இந்த ஆசிரியர் பயிற்சி ட்ரைனிங்ல நாங்க கலந்துக்கிட்டோம். இறையாசிரியர் பயிற்சியில ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. சந்தோஷமா இருந்தது. இப்ப அம்மா சொன்ன மாதிரி அந்த 3 நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆனந்தம் பேர் வச்சாங்க பாருங்க, ஆனந்த யோக நிலையம்ட்டு. அது 100க்கு 100 உண்மைங்க. அவ்வளோ ஆனந்தம் கொட்டி கிடக்குதுங்க அங்க. அங்க போய் பார்த்தா தாங்க ஒவ்வொருத்தருக்குமே தெரியும் அந்த சந்தோஷம், ஆனந்தம்னா என்னன்றது. நம்ம ஆழியார்ல எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குதோ அதே ஃபீலுங்க அங்க. அந்த இயற்கை சூழலை பார்த்தா மழை அங்க லேசா அந்த தூறல், அந்த சாரல்னு சொல்லுவோம்ல, அந்த சில் காத்து, குளு குளுன்னு வரக்கூடிய அந்த காற்று, சுத்தி நிலம், சின்ன சின்ன பப்பாளி மரம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய காய் வச்சிருக்கு. பப்பாளி தோட்டம் பார்த்தோம். அங்க கீரை வகைகள்லாம் நிறைய பயிரிட்டு இருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்க சிறுகீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரைன்ட்டு கீரையெல்லாம் பயிரிட்டு அந்த கீரை தான் எடுத்து சமைச்சாங்களே மதிய உணவுக்கு. அப்போ அந்த பப்பாளி மரம் பார்க்கறச்ச அவ்வளோ சந்தோஷம், ஆனந்தம். அந்த இயற்கை காட்சி சொல்லவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இயற்கை சூழலோட அங்க அந்த இறையாசிரியர் பயிற்சியை நாங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். 36 பேரும் ஒரு குடும்ப உறுப்பினர் போல.
ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஒரு ஃபேமிலியா ஒரு ஒரு வயசு தான் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு ஃபேமிலியே வந்தது பாருங்க. அம்மா அப்பா 2 பொண்ணுங்க, அவங்க பிள்ளைங்க குழந்தைங்க அந்த சில்ட்ரன்ஸ் கோர்ஸ்க்காக வந்திருப்பாங்க போல. 8 நாள் தங்கியிருந்தாங்க அவங்க. இந்த இறையாசிரியர் பயிற்சி முடிச்சுட்டு போனாங்க குடும்பத்தோட. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரி குடும்பமா அந்த இடத்துக்கு நம்ம போனோங்க. எங்கேயாவது டூரு அது இது நம்ம பிளான் பண்றோம் இல்லையா, வருஷத்துக்கு ஒரு முறை. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறையாவது இங்க போகணும். குடும்பத்தோட போய் அங்க இருக்கக்கூடிய அந்த உணவுல இருந்து, அங்க இருக்கக்கூடிய தியான முறைகள், அந்த இயற்கை எல்லாரும் அனுபவிக்கணுங்க உண்மையிலேயே. அது நிச்சயமா நம்ம எல்லாரும் செய்யணும். ஐயாவுடைய ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஆகினேய தீட்சை, சாந்தி தீட்சை, துரிய தீட்சைலாம் எப்படி முறையா கொடுக்கணும்னு தெளிவா ஆணித்தரமா இதுதான் முறை, இப்படிதான் செய்யணுன்றத நாம கூட ஒரு 10-15 வருஷமா இது பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனா நிறைய தவறுகள். அப்ப இதெல்லாம் திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரைனிங் பயிற்சி எதுனா நம்ம மலைப்பாளையத்தில் நடக்கக்கூடிய அந்த ஆனந்த யோக பயிற்சியில் ரொம்ப அழகா ஐயா சொல்லித் தராங்க. அதனால நேரடி பயிற்சி நிச்சயமா நம்ம எல்லாருமே கலந்துக்கணுங்க. அதே போல ஒவ்வொருத்தரும் ஆசிரியர் தான் எப்படி இருக்கணும், அவருக்கு என்ன தகுதி, நம்முடைய குவாலிட்டி என்ன, நம்முடைய பண்பு எப்படி, நம்முடைய பண்பை நம்ம உயர்த்திக்கணும். நம்முடைய அதாவது உருவத்தை வச்சு யாரும் எடை போட மாட்டாங்க. ஒரு குணம் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம அந்த குணத்தை பார்த்தா நம்ம அவங்கள மதிப்பீடு செய்வோம் இல்லையா. அப்ப நம்ம குணங்களை எப்படி நம்ம மாத்திக்கணும்ன்றத அழகா விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப ஆசிரியர் என்பவர் வந்து ஒரு அடுத்து குரு என்ற நிலைக்கு உயரக்கூடிய ஒரு தகுதி பெற்றவங்க. அப்ப இறைவன் நமக்கு இதை கொடுத்துருக்காங்க. நாமெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் பாருங்களேன், புண்ணியசாலிகள் தாங்க சொல்லணும். அழகா எல்லா விளக்கமும் கொடுத்தாங்க. உடற்பயிற்சி திருத்தம் கரெக்ஷன் ஆன்லைன்ல கூட நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஐயா. ஆனா நேரடி வகுப்புல அந்த கரெக்ஷன் வந்து கரெக்டா நம்மள ஒவ்வொருத்தரையும் நோட் பண்ணி ரொம்ப அழகா அதை கரெக்ஷன் பண்ணாங்க ஐயா. தெளிவா அந்த உடற்பயிற்சி ரொம்ப தெளிவு கிடைச்சது. அதே போல இறை ஆசிரியராக நம்ம வந்திருக்கிறதுக்கு காரணம் நாம இல்ல, இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், இயற்கையை நம்மள ஒரு கருவியா பயன்படுத்தும் போது அதை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுதான் நம்முடைய வேலை, அது ரொம்ப முக்கியம்னு சொல்லி அழகா சொன்னாங்க. அதே போல அதாவது அடுத்த கட்ட நிலைக்கு நம்ம உயர்ந்து உயர்ந்து போகணும், தியானத்துல உயரணும், பயிற்சிகளை எல்லாம் முறையா செய்யணும், அழகா ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா விடிகால 4:30 மணிக்கு 4 மணிக்கு 5 மணிக்கு நம்ம போய் அந்த பயிற்சி பண்ணும்போது ரொம்ப தியானம் பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம செய்யறது ரொம்ப வைப்ரேஷன் அதிகங்க. அங்க ஆழியால் எந்த அளவுக்கு குருவினுடைய வைப்ரேஷன் இருக்கோ அதே அளவு, அதை விட ஒரு படி மேலாகவே அங்க வைப்ரேஷன் நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு உணர்வு தியானம், அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உண்மையிலேயே வந்து அம்மா சொன்ன மாதிரியே தான் எல்லாருமே நாங்க ஃபீல் பண்ணோம். அந்த குருவை உள்வாங்குற ஒரு ஃபீல். குரு யாருங்க நமக்கு, என்ன உறவு, ஐயா இதுதான் விளக்கம் கொடுத்தாங்க. என்ன உறவு, நம்ம அம்மாவா, அவர் அப்பாவா, தாத்தாவா, நமக்கு என்ன உறவு. நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒற்றை மனிதராக இருந்து அதனுடைய வாழ்க்கையே தியாகம் பண்ணி நமக்கு இவ்வளவு பயிற்சிகளையும் தத்துவங்களையும் கொடுத்தாங்களே, அதை நம்ம ஃபாலோ பண்ணுமா வேணாமா முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த பாடலை போட்டாங்க பாருங்க. உண்மையிலே அந்த இதுங்க இந்த பாடல் ராகவேந்திரா படத்துல இருந்துங்க, குருவே சரணம்னு சொல்லும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போச்சுங்க, உடம்பு சிலிர்த்து போச்சு, கண்கள்ல தான் தண்ணி. உண்மையிலே எல்லாரும் அழுதோம். அந்த அளவுக்கு குரு நமக்குள்ள ஏற்கனவே உயிர் கலப்பு பெற்றாலும் அந்த உணர்வை இன்னும் அதிகப்படியா அந்த தவம் வந்து நம்மளை தூண்டி விட்டது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே சமயத்துல அந்த உணவு முறையை சொல்லியே ஆகணும். உணவு பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு. அங்க நம்ம 1 மாசம் போய் மௌனத்துக்கு தங்கி இருந்தோம்னா உடல் வெயிட்டும் குறையும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான உணவுங்க. காலையில கஞ்சி, அந்த பச்சை பயிர் வந்து முளைக்கட்டி அந்த பச்சை பயிறு, வரகு சாமை, அது இப்படி கஞ்சி, பழைய சாதங்க, தயிர் ஊத்தி சூப்பரா இருந்தது. அதுக்கு ஒரு துவையல் வைக்கிறாங்க பாருங்க. நம்ம லதா மாட்ட கூட சொன்னோம், அம்மா இதெல்லாம் நீங்க போடுங்கம்மா குரூப்ல, நாங்க கத்துக்கிறோம் இதையும். அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. எல்லாமே இயற்கை, இயற்கை மூலிகை டீ தான், 2 வேளையும் டீ, மதியம் 2 பொரியலோட சாப்பாடு. அதே மாதிரி இரவுல அவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, பழங்கள். ரொம்ப சூப்பருங்க. உணவு கொஞ்சம் கூட குறையே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு உணவு முறை இருந்தது. பயிற்சியும் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த ஆசிரியர் பயிற்சி என்பது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக கிடையாதுன்றத ஐயா ரொம்ப சொன்னாங்க, ஆணித்தனமா சொன்னாங்க. அது உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு தான். முதல்ல நம்மை நாம் மாத்திக்கணும். நாம கரெக்டா பயிற்சி பண்றோமா, நீங்க பயிற்சி பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடும். அந்த அறிவு பசியை போக்குறதுக்கு தான் ஆசிரியர்களாக நம்ம வந்திருக்கிறோம். முதல்ல நீங்க உங்களை மாத்திக்கோங்க, உங்க பயிற்சி கரெக்டா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப ஆணித்தரமா விளக்குனாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கு, கோடி கோடி நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, உளறல் தியானம்னு ஒரு தியானம். அது அந்த உளறல் கண்ணாமண்ணான்னு பேசி உளறிட்டு ஒரு அமைதி நிலவுச்சு பாருங்க. அது அந்த இறைநிலை உணர்வு தாங்க, மௌனமான ஒரு உணர்வு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. லாஃபிங் தெரபியும் அப்படிதான் இருந்தது. அது மட்டும் இல்ல, சிரிப்பு சிரிப்பு யோகா தான். அடுத்து அந்த ஹீலிங் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, அதுவும் சூப்பரா. அந்த டான்ஸு, நிறைய கேம்ஸுங்க. நாங்க சின்ன குழந்தை மாதிரி மாறிட்டோம் அங்க போன உடனே.
அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. என்ன அந்த ஆனந்தத்தை சொல்ல முடியாதுங்க. அதை ஒவ்வொருத்தரும் போய் உணர்ந்தாதான் தெரியும். எப்படி இறை உணர்வை வந்து ஒவ்வொருத்தரும் தனியாக தான் உணர முடியும் இல்லையா? அவங்க உணர்ந்தாதான் அது சொல்ல முடியாது வாய் விட்டு. அதே போல இந்த உணர்வை நம்ம வெளிப்படையா சொல்லவே முடியாதுங்க. அங்க இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அதை போய் அனுபவிச்சாதாங்க அந்த உணர்வு தெரியும். அதனால உண்மையிலேயே ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். லதா மதன் அம்மா வந்து அதே மாதிரிதான் ஒரு தாயை போல கவனிச்சாங்க அவங்க. ஐயாவும் அம்மாவுமே சரி, வரவங்களை வரவேற்கிறதுல இருந்து கொண்டு போய் அவங்கள பஸ் ஏத்துறதுல இருந்து எல்லாமே அவங்க எடுத்து செய்தது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. குழந்தைங்களும் அதே உணர்வு. அவருடைய அப்பா அவர் சமையலறையிலே இருந்து எப்படி பரிமாறணும், அந்த பரிமாறின அந்த பண்பு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. அவங்க குடும்பமே வந்து நல்லா இருக்கணும், எப்பவுமே அவங்களுடைய அருட்சேவை தொடர்ந்து நடக்கணும். எல்லாரும் அவங்களுக்கு நாம எந்த விதத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அதாவது இந்த அறிவு பசி கொண்டு போய் சேர்ந்து தான் சொல்றாரு ஐயா. என்ன சொல்றாரு, 4 பேருக்கு எடுத்து சொல்லுங்க, அதுதான் நீங்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு காணிக்கைன்னு சொல்றாங்க. அதை தாங்க நம்ம செய்யணும். அதுக்கு நம்ம நிச்சயமா நம்மளை மேம்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி ஐயா இறைமதன் ஐயா அவர்களும் அவருடைய மனைவி லதா மதன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நன்றிமா வாய்ப்புக்கு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இசைக்கிராணி அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. நேரடி பயிற்சிக்கு போனதே எனக்கு ஒரு அதிசயம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. குருவோட அருளால ஒவ்வொரு விஷயமும் நடந்ததை பார்த்து எனக்கே வியப்பா இருந்துச்சு. ஐயாவை முறையா நேர்ல பார்த்ததும் சொல்லவொன்னா ஆனந்தம் எனக்கு. அது மட்டும் இல்ல, ஜூம்ல குரல்ல மட்டுமே கேட்டு நட்பை வளர்த்த அனைவரும் நேரில் சந்திக்கும் போது ஆனந்தமே தான் போங்க. லதா மதன் அம்மாவோட கனிவான வரவேற்பும் உபசரிப்பும் இது நம்ம இடம் அப்படிங்கிற ஒரு உணர்வை அந்த இடத்துல இருக்கிற ஃபீல் எங்களுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் அழகான அமைதியான இடத்தில் அமைந்துள்ள ஆனந்த யோக மையத்தில் ஆனந்தமாக அனைத்தையும் கற்கும் வாய்ப்பு. உண்மையிலேயே எனக்கு லேசா ஒரு பயம் இருந்துச்சு, ஐயா எப்படி கரெக்ஷன் பண்ணுவாரோ, நம்ம என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்கேன். ஏன்னா நான் வந்து எங்கேயும் மஞ்சத்துக்கெல்லாம் போனது கிடையாது. அடிப்படை பயிற்சி எடுத்ததோட சரி, வீட்டுலதான் இருக்கேன். யாருக்கும் எதுவும் சொல்லி கூட கொடுக்கல. வீட்டுல பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பேன், அவ்வளவுதான். அப்படி இருக்கேன் என்னையே. அதனால ஒரு லேசா பயம் இருந்தது எனக்கு. ஆனா அவரு அமைதியிலேயே அப்படியே அவர் தக்க வச்சுட்டு இருந்தது அவர் முகத்துல அப்படி புரிஞ்சுக்கிட முடிஞ்சு நம்மளால. வச்சுட்டு யாரையுமே ஒரு துளி கூட வருந்தாத அளவுல வார்த்தைகளை பயன்படுத்திய விதம், எங்களை விளையாட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு அப்படி ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டு போனாரு. தியானத்தையும் அவ்வளவு அழகா நடத்தினாரு. அப்புறம் தீட்சை, ஹீலிங் அப்படின்னு எல்லாமே நாங்க ஒரு நல்ல ஒரு புரிதலோட கத்துக்கிட்டோம். கற்பித்தலும் கற்றலும் தெளிவும் கிடைத்தது அப்படிங்கறதுதான் உண்மை. இயற்கையான அழகான சூழலில் இயற்கை வாழ்வியலும் ஆன்மீக அனுபவங்களும் அன்பான நட்பு வட்டங்களும் ஆனந்தம் 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 தான். இந்த அற்புதமான விஷயங்களை நமக்கு தருவதற்காக இறைமதன் ஐயாவும் அவர்களது குடும்பமும் எவ்வளவு முயற்சியும் சிரமமும் படுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்க முடிஞ்சு. அவங்களோட எண்ணம் என்ன, நம்மளோட அறிவையும் அவங்க நம்மளுக்கு கொடுக்காங்க. அத குருவோட அருளால அத நம்மளும் அடுத்து 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்குள்ள. அதுவும் தெளிவா கொடுக்கணுங்கிறதுதான். அதை நம்ம செய்யணும். அதுதான் அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்துற ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அங்க இருந்து விடை பெற்று அப்படி அருமையா பிரியவே மனசில்லாம வந்து சேர்ந்தோம். வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத அந்த 3 நாட்களா எங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதற்கு நன்றி நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்ததாக ராஜசேகரன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னுடைய பெயர் ராஜசேகரன் அம்மா, ஆரணியை சார்ந்தவன். இறை ஆசிரியர்களுக்கு 3 நாள் பயிற்சியில் ஆன்லைன் மூலம் நான் கலந்து கொண்டதால் எனக்கு ஏற்பட்ட உணர்வுகளை, அனுபவங்களை
உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அம்மா. உண்மையை சொல்லணும்னா இந்த 3 நாள்ல ஆன்லைன் கிளாஸ் ஆசிரியர்கள் பயிற்சி எனக்கு இறைவனை உணரக்கூடிய வழிமுறைகளாக இருந்தது. முதல்ல மதன் ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றிகள். ஆசிரியர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், எப்படி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளை மிக சிறப்பாக இந்த 3 நாள்ல செதுக்கி இருக்கார் நம்ம மதன் ஐயா. தீட்சை, அதாவது ஆகினி, சாந்தி, துரியம், இந்த 3 தீட்சைகளை எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வழிமுறையோட மிக தெளிவாக 1க்கு 3 முறை நின்று நிதானிச்சு மிக சிறப்பாக நேரடி ஆசிரியர்களுக்கும் சொல்லி கொடுத்து ஆன்லைன் கிளாஸ் ஆசிரியர்களுக்கும் புரியும்படியும் கரெக்ஷன்ஸ் எல்லாம் மிக சிறப்பாக விளக்கம் அளித்து ரொம்ப மிக்க மகிழ்ச்சி ஐயா. உடற்பயிற்சியில உள்ள சிறு சிறு குறைகளையும் நிவர்த்தி செய்து ஒவ்வொரு இறை ஆசிரியர்களையும் எந்திரன் படத்துல வில்லன் ரோபோ ஹீரோ ரோபோவை கண்டுபிடிப்பதற்கு தலையை கிளாக் வைஸ் ரொட்டேட் செய்வதும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் செய்வதும் தலையை ஸ்டாப் செய்தும் கடைசியில அந்த ஒரிஜினல் ரோபோவான ரஜினி சாரை கண்டுபிடிப்பது போல நமது இறை ஆசிரியர்களை உடற்பயிற்சிகளை செய்ய வைத்து அதில் உள்ள குறைகளை கண்டுபிடித்து நிவர்த்தி செய்தது சொன்ன விதம் மனதில் மிக ஆழமாக பதிந்துள்ளது ஐயா. மனதை ஆனந்த நிலையை அடைய செய்ய லாஃபோதெரபி மற்றும் டான்ஸுக்கு மியூசிக் போட்டு விதவிதமான பாடல் இசைக்கு ஆனந்த கூத்தாட வைத்து பரவச நிலையை இறையாசிரியர்கள் அனைவரையும் அடைய வைத்தீர்கள் ஐயா. நன்றி ஐயா. தியானம் செய்துதான் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்ற முறையும் சொல்லி கொடுத்து நம் மனதில் உள்ள எண்ணற்ற ஆற்றலை ஒரு நிலைப்படுத்த எங்கள் வாய் வழியாக புரியாத லாங்குவேஜில் ஒரு 5 நிமிடம் எங்களை எல்லோரையும் பேச வைத்து மனதில் எண்ணமற்ற நிலையை தற்காலிகமாக அடைய வழிவகையும் கற்றுக் கொடுத்தது மிக மிக அருமை ஐயா. சனி பிரதோஷ நாளில் கோயிலுக்கு அழைத்து சென்று தவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து இறைவனையும் அதனுடைய பூஜைகளையும் உங்க மொபைல் மூலமாக அத்தனை இறை தோற்றங்களையும் கமெண்ட்ரியோட நேர்ல பார்த்தவர்கள் கூட சில காட்சிகள் பார்த்திருக்க மாட்டார்கள். எங்கள் எல்லோருக்கும் ஆன்லைன் வகுப்புல மிக நேர்த்தியாக காண்பித்து எங்கள் உள்ளங்களை நெகிழ வைத்த மதன் ஐயா மற்றும் லதாமா அவர்களுக்கும் மற்றும் எங்களுக்கு ஆன்லைன் வகுப்பில் அனைத்து நிகழ்வுகளையும் நாங்கள் ஆன்லைன் மூலம் பார்ப்பதற்கு வழிவகை நடத்தி கொடுத்த ஆன்லைன் டீம் இறை மூத்த பேராசிரியர்களுக்கும் நன்றிகளை கூறி இந்த அனுபவ உரையை என் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொடுத்த இறைக்கும் குருவுக்கும் கோடான கோடி நன்றிகள் கூறி என் அனுபவ உரையை பேச வாய்ப்பளித்த இறை சாதனை மார்க்கத்திற்கு நன்றிகளும் வாழ்த்துக்களையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக உமாவதி அம்மா. வாழ்க வளமுடன்மா. நான் நேரடி கிளாஸ்க்கு இதுதான் முதல் முறை போயிருந்தேங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஆனந்த யோக நிலையம் இயற்கையான இடத்துல ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐயா 3 நாள் தவம், உடற்பயிற்சி அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு யோகா ஹீலிங், சிரிப்பு யோகா எல்லாமே நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க. அங்கே இருந்த இறை சாதனை மார்க்கத்தில் இருக்கிற அன்பர்கள் அனைவரையும் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. அப்புறம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் துரியந்தவம் கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த அன்னைக்கு சனி பிரதோஷங்க. அதையுமே நாங்கள் நல்லா கோயில்ல இருந்து ஒரு தவம் எடுத்துட்டு சாமி கும்பிட்டது ரொம்ப எப்பவுமே மறக்க முடியாதுங்க. அப்புறம் உணவு 3 நாள் இயற்கை, நைட்டு இயற்கை உணவு, மதியம் சாப்பாடு, காலையில கஞ்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடலுக்கு ரொம்ப நிறைவா இருந்துச்சுங்க.
ஆனா இந்த 3 நாள் ரொம்ப மறக்க முடியாத மாதிரி இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் நல்லா கவனிச்சுட்டாங்க. எல்லாரும் அன்பா பழகுனாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறை நேரடி பயிற்சிக்கு போயிட்டு வரணும். போயிட்டு வந்தா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அஹ் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக சாந்தி அருண்ராஜம்மா. வாழ்க வளமுடன்மா. நான் ஆன்லைன்ல தான் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆனா ஒரு ஒரு நிமிஷம் கூட நான் ஆன்லைன்ல இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே எனக்கு இல்லைம்மா. ஐயா வந்து அந்த பேரு எல்லார் பேரையும் சொல்ல பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அப்ப நான் அங்கேயேதான் இருந்து நானும் பிராக்டிஸ் பண்ற மாதிரியே இருந்தது அதெல்லாம். அப்புறம் அந்த சிரிப்பு யோகா, டான்ஸ் எல்லாமே செஞ்சோமோ நானும் செஞ்சுட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு நிமிஷமும் கோயில் கூட்டு போறப்போ அதெல்லாமே கூடவே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். ஐயா முடிச்சுட்டு காலைல தவம் முடிச்சுட்டு நல்லா இருக்கு கிளைமேட், மெதுவா அப்படி ஒரு வாக் போயிட்டு வாங்கன்னு ஐயா சொல்லும் போதுதான் ஐயோ நான் அங்க இல்ல அப்படின்னு அப்பதான் எனக்கு அந்த இதே வரும். அதே மாதிரி லாஸ்ட் டே பார்த்தா எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் நான் இவ்வளவு நாள் நான் ஆன்லைன்ல தான் இருக்கேன் அப்படிங்கறத அப்பதான் எனக்கு உணர்ந்ததுன்னே. குரு குருதவம் கொடுக்கும் போதுமே ஐயா வந்து ஏன் நமக்கா குரு எவ்வளவு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணும் போது அப்பயே ஐயா பேச ஆரம்பிக்கும் போதே அழுவ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த குருவே சரணம் முதல்லாம் நான் என்னை வந்து ஒரு 3 பேர் என் மேல இருந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஃபுல் வெயிட் அப்படி இருந்தது எனக்கு. இந்த மாதிரி ஒரு உணர்வே எனக்கு இது வரைக்கும் இல்ல. அந்த குருதவம்லாம் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு வைக்கும் போது அங்க போய் என்னால வைக்க முடியலையே அப்படின்னு அதுக்குமே அப்ப ரொம்ப அழுகை ஆயிடுச்சு. நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேனே, அவங்க எல்லாரையும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு இருந்தது. ஐயோ என்னால போக முடியலையே, நம்ம இங்கேயே இருக்குமே அப்படின்னு இருந்துட்டே இருந்தது. ஐயாவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் கூட ஆன்லைன்ல எந்த ஒரு தடங்களுமே இல்ல. வீடியோவும் இருந்தாலும் சவுண்டு டவுட் எது கேட்டாலும் உடனே டவுட் நம்ம எழுதி அனுப்பணும்னா உடனே அந்த இரியாஸ்ரீர் அம்மா எல்லாருமே டவுட் சொல்லிடுவாங்க. ஐயா உடனே எல்லாமே காமிச்சாங்க. உடனே எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ஐயோ நம்ம போக முடியலையே அப்படின்னு ரொம்ப கவலை மட்டும்தான் இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் டைம் எப்படியாச்சும் நாங்க போயிருந்தோம் அப்படின்னு டீச்சர் கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிராக்டிஸ் பண்ண அவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே நமக்கு அப்படியே அது அவ்வளோ அருமையா இருந்தது. மிஸ் பண்ணாம எல்லாரும் போகணும் அப்படிங்கிறத நானே எல்லாத்தையுமே சொல்ற அளவுக்கு இருந்தது. மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரிதாங்க இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா எல்லாருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. நீங்க எங்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்கீங்க. சாமிக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கையும் இதை பரப்புறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே அளவுக்கு இப்ப ஐயாவும் வந்து இத வந்து சாமியோட கருத்தை எல்லாருக்கும் சொல்லணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இறையாசிரியர் ஒவ்வொருத்தரும் நம்ம கடமை நம்ம ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லும் போது தீட்சைக்கு வாங்கிட்டீங்க, இந்த மாதிரி நீங்க கொடுக்கறது அந்த 5 வகை கடமைகள் இருக்கு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது உடற்பயிற்சி கூட நம்ம ஒரு நாள் மிஸ் பண்றோம்ல அப்படின்லாம் நிறைய குற்ற உணர்வு கூட அப்பப்போ எனக்கு எழுந்ததுங்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு அங்க போகல அப்படிங்கிறது ரொம்ப மன வருத்தமா இருந்ததுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். கட்டாயம் நீங்க அடுத்த முறை நேரடியா போயிட்டு வந்துருங்க. இடையில டைம் கிடைச்சாலும் போயிட்டு வாங்க. அடுத்ததாக விமலாம்மா. வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நானும் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ரவுண்டா உட்காந்து பேர் சொல்லி ஒரு பேரா ஞாபகம் வச்சு சொல்றது, அப்புறம் ஐயா வந்து ஆசிரியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் ஆன்சர் சொன்னது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எல்லாம் எழுதி போடும்போது அந்த நோட் எடுத்து பார்த்தேன். எல்லாம் நான் ஒரு 5 பாயிண்ட் தான் நான் எழுதியிருப்பேன். அப்போ நான் நிறைய விஷயங்கள் நம்மளும் கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற ரொம்ப உணர்ந்தேன். அப்ப தீட்சை கொடுக்கறது, உடற்பயிற்சி கொடுக்கறது எல்லாமே நல்லதா இருந்தது. நீங்க அம்மா சொன்ன மாதிரி இப்ப வெளிநாட்டுல பிள்ளைங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து நேர்ல பிள்ளைங்களை பாக்குறதுக்கும்
இது நம்ம வீடியோ கால்ல பேசுறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதைத்தான் நானும் நினைச்சேம்மா. இன்னும் நேர்ல போய் இதெல்லாம் பயிற்சி கத்துக்க நானும் அடுத்து முயற்சி பண்றேன். எண்ணத்தையும் போட்டிருப்பேன். ஐயா சொன்ன மாதிரி டை அடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எங்க வீட்டுக்காரெல்லாம் டை அடிக்க மாட்டாங்க. நான் ஏன் சொல்லுவேன் டை அடிங்க டை அடிங்கன்னு. ஐயா அன்னைக்கு சொன்னதுல இருந்து அவங்கள அதை பத்தி நான் சொல்றதே கிடையாது. அப்போ அவங்க வந்து கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன். அந்த கோயில்லாம் சுத்தி காமிச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாமே நான் நிறைய பேர் அம்மாலாம் சொன்ன மாதிரிதான் நேர்ல போய் பார்த்தோன்னா இன்னும் எங்களுக்கு நிறைய இன்னும் ஒரு அனுபவங்கள் கிடைக்கும். அதை உணர்ந்து நாங்க இன்னும் செய்வோங்கிற எண்ணம் வருது. நான் அடுத்தால வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா பயன்படுத்திக்கணும்னு நினைச்சிருக்கேம்மா. அது மாதிரி அங்க போய் இந்த சமையல் உணவெல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்மளும் அதே மாதிரி போய் அங்க போய் தொண்டு செய்யணும், எல்லாத்துக்கும் நம்மளும் நம்ம கையில சமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் நிறைய இருக்குது. எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நான் கண்டிப்பா அதை நான் பயன்படுத்திக்கிறதம்மா. நன்றிங்கம்மா. இறை சாதனை மார்க்கத்துக்கு நன்றி. இறை மதன் ஐயா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பத்தினர் அனைவரும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜானகி அம்மா. அதை ஆஃப் பண்ணுங்க. வாழ்க ஜானகி அம்மா. ஜானகி அம்மா. அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுமா. நான் டிராவல் இருக்கிறதுனா கேக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்கம்மா. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இந்த 3 நாள் நான் நேரடி நிகழ்ச்சி வகுப்பில கலந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு உடல்நிலை கொஞ்சம் கால் வலியெல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் எப்படியாவது இதுல கலந்துக்கணும்னு சொல்லி நான் வந்து குரு கிட்ட வேண்டிட்டு கலந்துக்கிட்டேன். நல்லபடியா முடிச்சுட்டும் வந்துட்டேன். இந்த நிகழ்ச்சி வந்து உண்மையிலுமே ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இறைமதனையா வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நிறைவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரோக்ராம்ஸையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. எதுலையுமே அவர் காம்ப்ரமைஸ் ஆகிறதே இல்லை. டைம் இல்லை, இதை இப்போ பண்ண வேண்டாம், நாளைக்கு பார்க்கலாங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே பர்ஃபெக்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, இப்போ வந்து அந்த குரு உணவு தவத்துல வந்து ஐயா சொன்னாங்க இந்த மாதிரி வந்து மகரிஷி வந்து ஒரு யாரு, நமக்கும் அவருக்கு என்ன உறவு, ஏன் இதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகம் முழுக்க வந்து அமைதி பெறணும்னு வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சொல்லும்போது மகரிஷியை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழுகையா வந்துச்சு. அதே கேள்வியை வந்து நானே இப்ப எனக்குள்ளே கேட்டுக்கிறேன். இந்த இறைமதனையாங்கிறவங்கிற யாரு, எதுக்காக வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட உடல் பொருள் ஆவின்னு சொல்லிட்டு அத்தனையும் வந்து இந்த இதுக்காக வந்து இறை சாதனை மாற்றத்துக்கு இருக்கிற இணைந்துள்ள எல்லாத்துக்காகவும் உலக அமைதிக்காகவும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு. இது வந்து ஒரு மகரிஷிக்கு வந்து உண்மையான ஒரு சீடனா இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டிட்டு வர்றாரு. அதுல வந்து எனக்கு இந்த இறை சாதனை மார்க்கத்துல இருந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கம்மா. அப்புறம் வந்து நம்ம அவங்கள பத்தி சொல்லவே வேண்டாம். இத்தனை சிறு வயசுல இவ்வளவு பொறுப்பா இருந்து அவங்க உண்மையிலேயுமே வந்து எனக்கு மக ஸ்டேஜ் தான் அவங்க. ஆனா வந்து நான் அவங்கள ஒரு தாய் மாதிரி தான் வந்து பார்க்கிறேன். எல்லாத்துக்கிட்டும் வந்து உங்களுக்கு அது கிடைச்சிச்சா, இது கிடைச்சிச்சா, இப்படி அது வேற என்ன வசதி வேணும், வேற என்ன வேணும் உங்களுக்குன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட வந்து அவ்வளோ கனிவா அவ்வளோ ஒரு தன்மையா வந்து விசாரிச்சாங்க. உண்மையிலேயுமே ரொம்ப நான் ஆச்சரியப்பட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயங்க, அவங்க பிள்ளைங்களை வந்து அவங்க கவனிக்கவே இல்லைன்னா வந்து பாத்துக்கிறாங்க. பட் ஸ்பெஷல் அட்டென்ஷன் நம்ம குழந்தைங்கன்னா வந்து எப்படி வந்து நம்ம பாத்துக்குவோம். ஆனா அவங்க வந்து எதுவுமே அவங்க குழந்தைங்களை பத்தி இது பண்ணல. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் குழந்தைய ஊட்டி வளர்த்தா தன் குழந்தை தானாவே வளரும்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்க விஷயத்துல உண்மைதான் ஆகுன்னு நினைக்கிறேன். இப்படி வந்து அப்புறம் வந்து அந்த இயற்கை சூழல் அது எல்லாமே வந்து அப்புறம் உணவு அப்புறம் அவங்க அதெல்லாம் வந்து பரிமாறி விதம் அவங்க குடும்பமே அர்ப்பணிப்போட வந்து இந்த இதை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நான் ஆத்மாத்மா என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ரூம்ஸ் மாதிரி போட்டா நல்லா இருக்கும். ஏன்னா வந்து இப்ப நம்மெல்லாம் வந்து பழகிட்டோம். நமக்கு வந்து மனம் வந்து ஓரளவுக்கு பக்குவப்பட்டுடுச்சு. அதனால நம்ம காமன் ஹால்ல வந்து இது பண்ணிக்கிறோம், படுத்துக்கிறோம், எல்லாம் இது பண்ணிக்கிறோம். ஆனா வந்து புதுசா அந்த அடிப்படை பயிற்சிக்கு 3 நாள் வரவங்க, வேற ஏதாவது ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர்றவங்களுக்கு வந்து ரூம்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு எல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து நம்ம அது ஐயா சொல்றது நியாயமானதுதான்.
இப்போ நம்ம வந்து எல்லாரும் வந்து வெறும் சங்கல்பம் போட்டு இந்த மாதிரி வரணும்னு ரூம் எல்லாம் நிறைய கட்டி ஆனந்த யோக நிலையம் வந்து பெருசா வரணும்னு நினைச்சா பத்தாது. நம்மளால முடிஞ்ச வந்து பொருளுதவி மற்ற உதவிகளை வந்து நம்ம நிச்சயமா எல்லாரும் செய்யணும். அது வந்து எல்லாத்துக்கிட்ட நான் இது ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த எண்ணம் மனசுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இந்த நேரத்துல இதை சொல்லணும்னு எனக்கு தோணிச்சு சொன்னேன். அது மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலயும் வந்து அப்புறம் இந்த தீட்சை கொடுத்தது அது எல்லாமே வந்து எனக்கு வந்து நான் 2017 இருந்து இறை சாதனை சாரி மனவளக்கலையில் இருந்தாலும் வந்து நான் ஆசிரியர் பயிற்சிக்கெல்லாம் போகல. எனக்கு குடும்ப சூழ்நிலை அதனால நான் போக முடியாம போயிடுச்சு. அதுல வந்து ஆசிரியர் பயிற்சி எடுக்கணுங்கிற ஒரு மன உறுதியோட வந்து நான் இதுல ஜாயின் பண்ணி டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறேன். இது வந்து எனக்கு இந்த இறை சாதனை மூலமா இது எனக்கு என்னோட இது ஃபுல்பில் ஆயிடுச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வந்து அப்புறம் கூட இருந்த நம்ம இறை அன்பர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சாஃப்டா யாருமே வந்து எந்த ஒரு சிடு மூஞ்சி தனமாவோ இல்ல வேற ஏதாவது நம்ம கேட்டதுக்கு வந்து ஒரு அலட்சிய பதில் சொல்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே ரொம்ப பொலைட்டா இருந்தாங்க, ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க எல்லாரும். எனக்கு இது வந்து 3 நாள்ல முடிஞ்சு போச்சான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. இது இருந்துச்சு, இன்னும் ஒரு 10 நாள் கண்டினியூ பண்ணி இருந்தாங்கன்னு நல்லா இருக்கு. நான் உண்மையிலேயுமே என்ஜாய் பண்ணி இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டேன். நிறைய பேசணும்னு நினைச்சேன். நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து எனக்கு சொல்ல முடியல. இந்த நிகழ்ச்சி பண்ணி கொடுத்த இறைமதன் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் மற்ற அனைவருக்கும் இதுக்காக பாடுபட்ட அனைத்து இறை அன்பர்கள் மாலதி அம்மாலாம் ஸ்ரீ அம்மா அம்மா சுசிலாமா இப்ப எல்லாரும் நிறைய எல்லாத்து பேரையும் வரிசையா சொல்லிட்டு இருக்கு. எவ்வளவு அர்ப்பணிப்போட செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி என்னால முடிஞ்சதை நான் வந்து இந்த இறை சாதனை மதத்துக்காக செய்வேன்னு நினைக்கிறேன், செய்வேன். அப்புறம் வந்து இந்த இந்த ஆனந்த யோக நிலையமும் வந்து நம்ம ஆழியார் மாதிரி பெருசா வந்து ஆள் போல் தலைத்து ஓங்கணும்னு சொல்லிட்டு எதுக்கு இரியர்களும் குருவர்களும் தொழிற்குன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நல்ல எண்ணம் சிறப்பாக நம்மை வழிநடத்தி சொல்லும். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை வாசுகியம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாங்க இறையாசிரியர் பயிற்சிக்கு 3 நாள் அங்க வந்து இருந்தோம். சொர்க்க பூமியில சக்தி களத்துல இருந்த மாதிரிதான் நாங்க இருந்துட்டு வந்திருக்கோம். ஆனந்த யோக நிலையத்தை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், எவ்வளவு சொல்லிட்டு இருக்கலாம். இறையாசிரியர் இறைமதன் ஐயா நம்மளுக்கு அரும்பாடுபட்டு அவ்வளோ நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளை இறையாசிரியர் பயிற்சிக்கு நம்ம தகுதி பெறுவோமா என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஐயா பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் நேர மேலாண்மை பத்தி ஐயா வந்து எவ்வளவு தெளிவா அழகா இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும், 100 விஷயம் நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அதுல நாங்க முக்கால்வாசி பாதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வாழ்விலே மாத்திருக்கோம். இப்ப நாங்க 6 மாசம் பட்டறை வகுப்புக்கு வந்தோம். எப்படிதான் வந்தோம் எனக்கு 6 மாசம் நம்ம போனோமா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்னை வீட்டை விட்டு அந்த போக மாட்டேன். எங்கேயோ ஊருக்கு போறோம்னா போயிட்டு வருவோம், அவ்வளவுதான். அந்த அளவுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு குரு வந்து நம்மளோட இருக்காங்க. ஏன்னா இறைமதன் ஐயா அந்த அளவுக்கு நம்மளை பாக்குறாங்கல்ல, வீட்டுல உள்ளவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க, அவையா வந்து எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, நம்மளை பக்குவப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பாத்தீங்கன்னா எங்களை அனுப்பிச்சாங்க. இப்ப நான் வந்ததே பாத்தீங்கன்னா எனக்கு வர முடியாத சூழ்நிலை, ஆன்லைன்ல அட்டன் பண்ணலான்னு இருந்தேன். எங்க வீட்டுக்காரவங்களுக்கு போன செவ்வாய்க்கிழமை கண் ஆபரேஷன் விழுப்புரத்துல பண்ணாங்க. அடுத்த நாள் கும்பகோணத்துல வந்து செக்அப் பண்ணிட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் ட்ரெயின்ல எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்து வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு நான் வந்தேன். ரொம்ப அருமையா எப்படி நான் வந்தேனே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. குரு அழைச்சிட்டு வந்து என்னை அழகா கொண்டு வந்து விட்டு ஆனந்த யோக நிலையத்துல அவ்வளவு சிறப்பா அன்பர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு சாப்பிட்டா அவ்வளவு இதுவா மதனமெல்லாம் சொல்லவே வேணாம். ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து குரு உணர்வு தவம் கொடுத்தாங்க ஐயா. அதாவது குருன்னா யாரு, குருவுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு சொன்னாங்க பாருங்க ஐயா. அந்த அழைக்கிறார் மாதவன் போட்டு அழுகாதவங்களை நானும் அவ்வளவு தேம்பி அழுதான் நான். எனக்கு மனசு ரொம்ப நிறைவா. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா லாஃபிங் தெரப்பி ஆகட்டும், அப்புறம் இந்த உளறல் தவம் அந்த இது கொடுத்தாங்க பாருங்க. அது பாத்தீங்கன்னா அது முடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் எந்த எண்ணங்களுமே இல்லை. அது வந்து எப்படி ஐயாவுக்கு நிகர் ஐயா தான் மதன் ஐயாவுக்கு சொல்லிட்டே இருக்கலாம், எவ்வளவு சொன்னாலும். அப்புறம் வந்து
உடற்பயிற்சி கரெக்ஷன் பண்ணாங்க. உடற்பயிற்சி கரெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரும் கவனிச்சு கவனிச்சு ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹீலிங் தெரப்பி கொடுத்தாங்க. இப்போ கூட சாயந்தரம் போய் எங்க சொந்தக்கார பொண்ணு எங்க தங்க வந்து மன அழுத்தத்துல கொஞ்சம் இதுவா இருக்கு. அதுக்கு போய் நேத்து ஐயா பண்ணிட்டு வந்து ப்ராக்டிஸா நான் இன்னைக்கு நான் போய் கொடுத்துட்டு தான் வந்தேன். இப்ப நம்ம செஞ்சு பார்க்கணும், நம்ம எப்படி நம்ம மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஐயா வந்து ரொம்ப எங்களுக்காக இறையாசிரியர்களுக்கு ரொம்ப நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து ஒன்றும் சாப்பாடு ஆகட்டும், அங்க இயற்கையோட கொடுக்குற உணவு, அந்த கீரைகள்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு நேற்று அதுதான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஆகினை தவம்னா எப்படி கொடுக்கணும், துரியம் தீட்சை கொடுக்கறது, நீங்க இப்படி கொடுக்கணும், இப்படி செய்யணும். நம்ம வேற எங்காவது போய் கத்துக்கிட்டோம்னா கூட இப்படி எப்படி நம்ம கத்துக்குவோம் தான், அங்கேயும் சொல்லி கொடுப்பாங்க தான். ஆனா இது வந்து கத்து கொடுக்கறது விதம் வந்து ஐயா வந்து அது ரொம்ப சிறப்பா கொடுக்குறாங்க. இயற்கை வாழ்வியல் வந்து குருவோட எங்கள்கிட்ட 3 நாள் இருந்தது வந்து ரொம்ப 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 சிறப்பா இருக்குங்க. கோயில் அழைச்சிட்டு போய் அங்க தவம் கொடுத்தாங்க, துருவாதி தவம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேசணும். எனக்கு வந்து ரொம்ப கோடான கோடி நன்றி ஐயாவுக்கும் மதன் ஐயாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும். அவங்க அப்பா வந்து அவ்வளவு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்பா சித்தப்பாவுல இருந்து வந்த அன்பர்கள் அனைவரும் ரொம்ப நல்லா எல்லாமே பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தோம். ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக இறை மல்லிகாம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா முதல்ல வந்து நான் வந்து நேரடி கிளாஸ்க்கு வந்த ஆசிரியர் எல்லாருக்கும், அதான் அம்மா மதன் ஐயா அவங்க முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே போன இடத்துல எனக்கு உடம்பு முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் எனக்கு வந்து எல்லாருமே வந்து எப்படி இருக்கு, எனக்கு கூட பிறந்தவங்க கூட யாரும் இல்லை, நான் ஒரே ஒரு பொண்ணு தான் அப்படின்னு அத்தனை பேர் கேட்குறப்ப எனக்கு அவ்வளோ கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. எனக்கு கூட பிறந்தவங்க கூட யாருக்கு இல்லை, நம்மளுக்கு இத்தனை பேர் கூட பிறந்தவங்க மாதிரி என்னம்மா இப்படி இருக்குமா, நல்லா இருக்காமா அப்படின்னு ஒருத்தவங்க கூட கேட்குறாங்க. நான் அந்த 7 நாள் இருக்கிறப்ப 5 நாள் இந்த என் பேத்தியை கூட்டிகிட்டு போயிருந்தேன். எங்கள் பேத்தி வந்து அந்த கிளாஸில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. அப்போ கூட நான் உடம்பு முடியாமல் இருக்கவும் அந்த 5ஆவது நாள் முடிஞ்ச உடம்பே அங்கே போனோம். அவங்க கூட என் மாதிரி பேரண்ட்ஸ் வந்தவங்கெல்லாம் டீ போட்டு கொடுத்து அதை ஒருத்தவங்க ஒன்று பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அந்த இதில் வந்து நான் இவங்களுக்கு எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் லதாமா வந்து எவ்வளவு வேலை இருந்துச்சு, அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக ஆஸ்பத்திரிக்கு வந்து ட்ரிப் சேர்த்து வரைக்கும் 1 மணி 12 1 மணி இருக்கும். அப்போ போய் 5 மணி வரைக்கும் என் கூடயே தான் இருந்தாங்க. இருந்து ட்ரிப் சேர்த்துட்டு என்னை வீட்டில் மன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு யாருமே என் கூட பிறந்தவங்க கூட இருந்து அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 2வது வந்து எல்லாருமே நான் வந்து நினைச்சது கிளாஸ்க்கு போகணும்னு நினைச்சேன். ஆனா வந்து அந்த இதுக்கு தடங்கள், ஏகப்பட்ட தடங்கள் வந்துச்சு. அதையும் மீறி போறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதையும் மீறி வாழ்த்து போட்டுக்கிட்டே இருந்தேன். என்னை எப்படியோ மகரிஷி வந்து சேர்த்துட்டாரு. 5 நாள் என் பேத்தி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருந்து 2 நாள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டா, பிறகு நல்லா இருந்துக்கிட்டு வர்றப்ப இன்னும் 2 பாட்டி இன்னும் 2 நாள் இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்ற அளவு அந்த இடம் வந்து அவ்வளவு பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே பிடிச்சுக்கிருச்சு. எங்களுக்கும் ரொம்ப அந்த 7 நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஐயா வந்து ரொம்ப அந்த குட்டி பாப்பா பிள்ளைகள்லாம் அவ்வளவு குசும் பண்றாங்க. அந்த இடத்துல அவருக்கு கோபமே வரல. தங்கங்களா பேசாம பாத்துங்க தங்கங்களா அப்படிதான் அவர் சொல்றாரு. எப்படிதான் அவர்னால அப்படி பேச முடியுதுன்னு என்னால யூகிக்கவே முடியல. எவ்வளவுதான் நம்ம கத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அந்த அந்த திடீர்னு வர்றப்ப கோபம் வந்துடும் நம்மளுக்கு. அந்த கோபம்ல ஐயா முகத்துல ஒரு துளி கூட இல்லை. அதே மாதிரி அம்மாவும் தான். ஐயாவோட அப்பா வந்து கொஞ்சம் வயசானவர் தான். ஆனாலும் அவர் ஃபுல்லா அந்த சமையல் கட்டுல ஃபுல்லா நாங்க சர்வீஸ் போயிருந்ததுனால சமையல் கட்டுல வந்து ஃபுல்லா அவர் வந்து அவங்க பாட்டி ஒரு சமையல் பண்ணுவாங்க. அந்த பாட்டிக்கு தேவையான ஜாமான் வாங்கி கொடுப்பாரு. வண்டியில போய் வெளியே போய் வாங்கிட்டு வருவார். வீட்டுல அங்க வந்து உள்ள வந்து ஏதாவது வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாரு. நாங்க வேலை செஞ்சாலும் கூட உட்காந்து எங்க கூட உட்காந்து வேலை செஞ்சுட்டே தான் இருப்பாரு. முடிஞ்சாலும் சாப்பாடு போடுறப்ப எங்க கூடயே நின்று சாப்பாடு போடுவாரு. அந்த அளவுல அந்த வயசுல வந்து யாருனாலையுமே பண்ண முடியாது. அந்த அளவு அவர் வந்து ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பாசமாகவும் அப்படியே பிள்ளைகளுக்கெல்லாம் பாசமா இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இதுவும் அது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப அந்த 2 3 நாளும் ரொம்ப ரொம்ப கட்டாயமா அதான் சின்ன பிள்ளைகளுக்கு கட்டாயமா தேவை.
அது என் பேத்தியெல்லாம் என்ன சொல்லிட்டு அடுத்து நம்ம எப்போ வருவோம், எப்போ நம்மளுக்கு இந்த கிளாஸ் வைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு பிள்ளைங்க வந்து அவ்வளவு என்ஜாய்மெண்ட்டோட இருந்துச்சு. ஈவினிங் ஆனால் அந்த செலிப்ரேஷன் இதுக்காண்டி பிள்ளைங்க பூரா வெயிட் பண்ணுதுங்க டான்ஸ் ஆடுறதுக்காண்டி. அந்த அளவுக்கு சிறப்பாக போச்சு. என் ஆசிரியர் பயிற்சி இதில் வந்து என்னால் கலந்துக்க முடியலை. 2 நாள் நான் உடம்பு முடியாதனால அங்கே படுத்துக்கிட்டே தான் என்கிட்ட எந்த இதுவுமே காதில் மட்டும்தான் கேட்டேன் ஒழிய அதை நான் அனுபவிக்க முடியலை. அது என்னோட கர்மாவோல இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். மற்றபடி சமையல் பண்ணுற பாட்டி, அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே முகத்தை கொஞ்சம் கூட சுளிக்காம எவ்வளோ பேருக்கு வந்தாலும் சரி, இன்னும் பத்தல் திடீர்னு சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க, சாப்பாடு பத்தலைன்னா உடனே எங்களை கூப்பிட்டு ஏதாவது காய் கட் பண்ணி கொடுங்க, உடனே எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவு அவங்கெல்லாம் கொஞ்சம் முகம் கூட சுளிக்காம அந்த அளவு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. லதாமாவும் ஃபுல்லா பாத்ரூம் பார்க்கறது, யார் நீட்டா வச்சிருக்காங்களா, நம்மளாம் அது அந்த வயசுல அவங்க வந்து அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை செய்யறாங்கன்னா உண்மையிலேயே குருவோட அருள் தான் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்த ஆசிரியர் பயிற்சி என்னை எப்படியாவது நானும் போய் இன்னும் அந்த இது என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசை எண்ணத்தை போட்டிருக்கேன், சங்கல்பம் எடுத்திருக்கேன். அது இறையர்கள் தான் என்னை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேங்கம்மா. எல்லாருக்கும் நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக செல்வம் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றதுக்கு முன்ன, இந்த 3 நாள் இறையாசிரியர் பயிற்சிக்கு நேரடி வகுப்புல நான் என் வாழ்க்கை துணையோடு கலந்து கொள்வதற்கான வாய்ப்பையும், இப்பயிற்சி சிறப்பாக நடந்தேறிட அளப்பெரிய ஆற்றலையும் சூழ்நிலைகளையும் நமக்கெல்லாம் வழங்கிய இறைக்கும் பிரபஞ்சத்திற்கும் முதலிலே கோடான கோடி நன்றிகளையும் நன்றி உணர்வோடு தெரிவித்து மகிழ்கின்றேன். நாங்கள் மனவளக்கலையில் கடந்த 2003 முதல் எங்களை இணைத்து கொண்ட போதிலும் நாங்கள் பெறாத அறிவு ஞானம் அதிலையும் தெளிவாக உணர்ந்து கொண்டது என்று சொன்னால் நமது இறை சாதனை மார்க்கத்தில் இணைந்து கொண்ட பிறகுதான் சொல்லலாம். நமது வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு பெறுதல். அதை பெற நமக்கு ஒரு குரு தேவை. நமக்கு நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கிடைத்தார்கள். அவர்கள் காட்டிய வழியில் நம்ம எல்லாம் அந்த இறை உணர்வு பெற நமக்கு இறை கொடுத்த ஒரு கொடைதான் நமது இறை மதனையா அவர்கள்னு சொல்லலாம். இன்னும் மேல ஒருபடி சொன்னா நம்மளுடைய 2வது குருன்னு சொல்லலாம். மகரிஷியோட கனவை நனவாக்குபவர் ஐயா அவர்கள். அவர்கள் நம்ம எல்லாம் மேம்படுத்த நம்மை பயிற்சி என்ற ஒளி கொண்டு செதுக்குகிறார்கள். அதாவது நாள்தோறும் காலையில பாருங்க வாழ்வியல் முறை பின்பற்ற சொல்லி காலையில எழுந்துக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், எல்லாம் இந்த வாழ்வியல் முறையில எல்லாம் நம்மளை எல்லாம் மாற்றி உடற்பயிற்சி, காயகல்பம், தியானம், ஜீவகாந்த பெருக்க பயிற்சி எப்படி நமக்கு எல்லாம் கொடுத்து தற்சோதனை வரை கொடுத்து இரவுல சாந்தி தவம் கொடுத்து படுக்க வச்சு நம்ம எல்லாம் மேம்படுத்த நமக்கு தேவையான முக்கியமான பயிற்சி எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குறாரு. அதாவது நமக்கு தேவையானவற்றை நம்ம அடையணும். நமக்கு வந்து முதல்ல பயிற்சி அவசியம்னு சொல்றோம். பயிற்சிக்கு முயற்சி அவசியம் கண்டிப்பா. அந்த வகையில இந்த 3 நாள் பயிற்சியில அதாவது ஐயா அவர்கள் சொன்னது பூரா கடைசியா இறுதியா சேர்த்து சொன்னது எல்லாத்துக்கும் நம்ம இறையரசருக்கு மெயின் பயிற்சி தாங்க முக்கியம். அந்த பயிற்சியை நீங்க விடைபடாம செய்யுங்க அப்படின்றதான் ஆணித்தரமா சொன்னாங்க. முதல்ல நம்ம வந்து இறையாசிரியர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைத்தார்கள். ஒவ்வொருத்தர்கிட்ட நம்மகிட்டயே கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட்டை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுதிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட் அன்னைக்கு எழுதணும். இன்னும் நிறைய இருக்கு. நீங்க யோசிச்சு எல்லாத்தையும் எழுதுங்க. இதுதான் உங்களுடைய பொறுப்பும் கடமையும். அதில் நீங்க வந்து உங்களுடைய திறமையும் தன்மையும் உங்களுடைய பண்புகளையும் மாற்றிக்கொண்டோமானால் ஆசிரியர்கள் நமக்கு வந்து சிறப்பாக வரலாம் அப்படின்றத தெளிவாக சொன்னாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் தீட்சை கொடுக்கும் முறை ஆக்கினை, சாந்தி, துரியம் தீட்சையெல்லாம் நம்ம வந்து மன்றத்துக்களை கொடுக்குறோம், ஏற்கனவே தெரிஞ்சு கொடுக்குறோம். ஆனால் வந்து சில தவறுகள் நம்ம செய்கிறோம். எது முறையாக எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுத்தா நம்ம சிறப்பாக இருக்குன்றது, அதுவும் ஒரே மாதிரி எல்லாரும் செய்யணுன்றதுக்கு நம்ம இந்த இறையாசிரியர் பயிற்சியில் ஒருத்தர் மாற்றி உட்கார வச்சு மாற்றி தீட்சை கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்தாருங்க. ஆக்கினை, சாந்தி, துரியம், தண்டுவடை சுத்தி இதெல்லாம் தெளிவாக முறையாக நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேயும் மதனையா வந்து எனக்கு வந்து தீட்சை கொடுக்க போகும்போது எனக்கும் இந்த ராமசாமி ஐயா 2 பேரும் கொடுக்கறதுக்கு ஸ்டேஜில் குறைச்சி ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது ஐயாவே எனக்கு வந்து டச் கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய ஆற்றலுங்க. இந்த ஒரு அனுபவம் யாருக்கு கிடைக்கும்? அதில் பெரிய ஆற்றல், அவருடைய ஆற்றல் எனக்கு முழுமையாக கிடைச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது போதும் இல்லாமல் நம்ம எல்லாம் எப்படி அதை திருத்திக்கணும், தெளிவுபடுத்தணும்னு முறைப்படுத்தினாங்க. துரிய தீட்சைக்கு பிறகுதான் தண்டுவடை சுத்தி கொடுக்க வேண்டும்ன்றத நமக்கு வந்து தெளிவா புரிய வச்சாங்க.
ஏற்கனவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த துரிய திசையை சாந்தி கொடுத்தோன்னு கொடுத்துருவோம், தண்டுவட சுத்திய. அதனால அதை வந்து முறைப்படுத்தினாங்க. இறையாசிரியர்கள் பெரும் உடற்பயிற்சி, தியானம், தற்சோதனை, காயகல்பம் என்று இருக்காம நாம் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது சிறப்பாக இருக்க வேண்டும். நான் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக நமக்கு எல்லாம் பாருங்க, இந்த பயிற்சி முறைகளை கொடுக்கறது இல்லாம நமக்கு வந்து மனதளவில் மேம்பட்டு நமக்கு எல்லா விதத்திலையும் நம்ம கலந்துக்கணுன்றதுக்கு விளையாட்டுகள், பல பல விளையாட்டுகள், சிரிப்பு யோகா, இந்த உளறல் தியானம், ஹீலிங் தெரப்பி, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். எங்களே மறந்துட்டோம். ஐயா சொன்னாங்க, உங்ககிட்ட இருக்கிற 4 விட்டுட்டீங்கன்னா இங்கே எல்லாம் நீங்கள் வந்து இதில் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்கன்னு சொல்கிறாங்க. சூடு சுரணை ஈனம் மானம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, வெளியே வந்தீங்களா தான் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் விட்டு சின்ன குழந்தை போல ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எல்லாத்தையுமே. எங்க கூட அவர் ஐயாவும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து, அவர் கூட கூட எல்லாம் வந்து டான்ஸ்ல இருந்து சிரிப்புல இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டுமா, அவர் நமக்கு ஜூம்ல பாருங்க, ஏற்கனவே காந்த சிகிச்சை, இயற்கை வாழ்வியல் சிகிச்சை, மனோ தத்துவம், மலர் மருத்துவம், அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், இந்த முத்திரைகள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எந்தெந்த வகையில நமக்கு எல்லாம் மேம்படுத்தணுன்றதுக்கு, நம்ம எல்லா தன்மையும் திறமையும் நம்ம பெற்றுக்கணுன்றதுக்கு ஈவினிங் ஒவ்வொரு ஆசிரியர்களையும் பல துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்ற வல்லுநர்கள்லாம் கொண்டு நமக்கெல்லாம் பயிற்சி முறைகளை சொல்லி சொல்லி நம்ம எல்லாம் மேம்படுத்திட்டு வராங்க. நம்ம வாழ்வியல ஒரு ஒற்றை மனிதராக இருந்து மகரிஷியோட கனவை நம்ம நிறைவேற்றணுன்ற ஒரே நபர், நமக்கு எல்லாரையும் நம்ம மேம்படுத்துகிற ஒரு ஆசிரியர் யாருன்னு நம்முடைய இறைமதன் ஐயா அவர்கள் தான். நமது மலையப்பாளையம் பயிற்சி மையம் பாருங்க, மிக மிக சிறப்பான இடத்துல அமைஞ்சிருக்கு. அமைதியான, ரம்மியமான, இயற்கை சூழலோடு, ஆரவாரம் இல்லாத அழகிய தோற்றத்தோடு அமைஞ்சிருக்குதுங்க. அங்க போய் ஒவ்வொருத்தரும் பயிற்சி எடுக்கணும். நம்ம ஆழியார் போய் பயிற்சி எடுக்கிறத கூட இது சூப்பரா அந்த இடத்துல நமக்கு பயிற்சி எடுக்கும்போது அவ்வளோ ஆனந்தம் நமக்கு கிடைக்குது. நம்ம உலகத்தையே மறந்துருக்கிறோம். நமக்கு முன்னாடி சொன்னவங்களாம் சொன்னாங்க பாருங்க, அந்த அளவுக்கு மறந்து சந்தோஷமா அந்த பயிற்சியை நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ஜாலியா. இத ஆன்லைன்ல பயிற்சி பெற்ற அன்பர்கள் இன்னும் நேரடியா பயிற்சி பெற்றா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படலாம். நிறைய எஃபெக்ட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அடுத்த முறை அவங்கெல்லாம் கண்டிப்பா நேரடி வகுப்புக்கு வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு எனது தாழ்மையான வேண்டுகோள். அப்புறம் அடுத்து அங்க நமக்கு வந்து உணவு முறை பாருங்க, நம்ம மகான் என்ன கனவு கண்டாரோ சாத்வீக உணவு காலையில அவர் சொல்லி வச்ச மாதிரி, காலை எழுந்தவுடன் அந்த கஞ்சி எல்லாரும் நம்ம சொல்லிட்டாங்க. நமக்கு அந்த அளவுக்கு அந்த காலை உணவும் சரி, மதிய உணவும் சரி, இரவு உணவும் சரி பார்த்து பார்த்து செஞ்சாங்க. அந்த உணவு பரிமாறத்துல பாருங்க, அவருடைய தந்தை வந்து அவ்வளோ அன்பா இருந்து நமக்கு எல்லாத்தையும், தந்தைன்னா கருணை உள்ளத்தோடு அவர் இது நமக்கு எல்லாம் பரிமாறி எல்லாத்தையும் பார்த்தாங்க. அன்னையின் அன்போடும் இருந்தது. லதா மாதா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அன்னை போல நமக்கு வந்து மகானுக்கு கிடைச்ச அன்னை லோகாம்பல் மாதிரி நமக்கு வந்து மதன் ஐயா கிடைச்ச ஒரு அன்னை. அவங்க வந்து அந்த அளவுக்கு சிறப்பா எல்லாரையும் பார்த்து பார்த்து கவனிச்சாங்க. காலையில எழுப்பி விடுறதுல இருந்து, நம்ம சாண்டிங் போட்டு காலையில எழுப்பி விடுறதுல இருந்து இரவு எல்லாரையும் படுக்க வச்சுட்டு கடைசியா போய் தான் படுப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அனைத்து உதவிகளும் மனம் கோணாம இன்முகத்தோடு நம்ம அழகா செய்தாங்க. இதுல நம்ம பயிற்சியில பாருங்க, மதனையா அவர்கள் 2ஆம் நாள் நம்ம எல்லாம் சிவன் கோயிலுக்கு மாலையில அழைத்து சொன்னாங்க. நாங்கெல்லாம் வந்து காலையில ஒவ்வொரு நாளும் காலையில பேசிட்டு இருந்தோம், கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கு போகலாம். ஐயா கிட்டே கேட்போம், இந்த பக்கம் போனா வந்து சாட்டார் மலை, அந்த பக்கம் வேணாங்க ஐயா இப்படி போகலாம் அப்படிவாங்க. ஆக 2-3 முறை நாங்கள் அவர்கிட்ட கேட்டது பார்த்தாரு. கடைசியா வந்து அன்னைக்கு 2ஆவது நாள் மாலையில எல்லாருமே கூட்டிட்டு போய் சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு நடைப்பயிற்சியா நமக்கு வந்து எல்லாம் நடந்து போய் அங்கே, அதுவும் சனிக்கிழமை சனி பிரதோஷ நாளில் பிரதோஷ பூஜை இங்கே நடைபெறும் போது அந்த நேரத்தில் கோயிலில் உள்பிரகாரத்தில் எங்களை எல்லாரையும் அமர வச்சு துரியாதீத தவம் சிறப்பாக ஏற்றி, சக்திகளும் சிவகலத்துக்கு நம்ம போகும்போது அங்கேயே போய் நேரடியாக நம்ம வந்து சிவனையும் சக்தியும் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு நம்ம அந்த தவத்தை செய்தது அவ்வளோ அருமையாக உணர்வு கிடைச்சிதுங்க. இந்த அனுபவத்தெல்லாம் ஆன்லைனில் இருந்தவர்களுக்கும் வீடியோ கால் மூலமாக லைவாக அம்மாவும் சரி ஐயாவும் காமிச்சாங்க. அந்த பூஜை நடக்கிறதெல்லாம் போயிட்டு அழகாக வீடியோவில் ஆன்லைனில் ஐயா லைவாக காமிச்சாங்க. எல்லாத்தோட சிறப்பு பாருங்க, குரு உணர்வு தியானம் ஒன்று செய்தாங்க. நிறைய தியானம் ஐயா கொடுத்தாங்க. ஆக்னே துரியம், பஞ்சேந்திரியம், நித்யானந்த தவம், இப்படி நான்யார் தியானம், இப்படி நிறைய தவங்கள் கொடுத்தலாம். அதை எல்லாத்தையும் டாப் மோஸ்ட் நம்ம குரு உணர்வு தியானம் மிக சிறப்பாக உணர்வுபூர்வமாக இருந்தது. ஆண்களுக்கு பெரும்பாலும் வந்து கண்ணில் தண்ணீர் வரான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குரு உணர்வு தியானம் நடத்தும் போதும் சரி, கடைசியா வந்து நம்ம மகரிஷி பிளஸ்ஸிங்ஸ் இருக்கும்போதும் சரி, அவர் வந்து கடைசி உரை பேசும்போது அம்மா கேட்டாங்க எங்களுக்கு மகன் இல்லை அப்படின்னு. அதுக்கு ஐயா பேசும்போது அழுதாரு பாருங்க, அப்பவே எங்களுக்கெல்லாம் அந்த கண்ணில் தண்ணீர் வந்துச்சுங்க. இறுதியாக மகரிஷியோட உரை மற்றும் அவருடைய அருளாசியோட வகுப்பு நிறைவு பெற்றதுன்னு சொல்லலாம். மிக மிக சிறப்பான ஒரு அனுபவம்.
அவருக்கு உறுதுணையாக இருந்து பயிற்சிக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஓயாமல் அன்பும் கருணையோடும் நம்ம எல்லாம் வழிநடத்திய லதாமதன் அம்மா அவர்களுக்கும், உணவு கூடத்துல நமக்கு வந்து பார்த்து பார்த்து பரிமாறிய அவருடைய தந்தை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அந்த உணவு கூடத்தில் 2 பாட்டிங்க வயசான காலத்துல காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்து நின்னபடியே நின்று சமைச்சு எல்லாருக்கும் அன்போடு பரிமாறாங்க. அவ்வளவு சுவைங்க உணவு. 2 பாட்டி தான் அழகா செய்தாங்க. உள்ள இருக்கிற அந்த பாத்ரூம் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண அம்மா பாருங்க, அவ்வளவு அழகா பொறுப்பா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. வந்து வந்து கேட்குறாங்க, ஐயா சுத்தமா இருந்துச்சா, எப்படி இருந்து, நல்லா இருந்தா சொல்லுங்க, எதா இருந்தா சொல்லுங்க, குறை இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு கேட்டு செய்றாங்க. அந்த அளவுக்கு எல்லாரையும் அவங்க வந்து அந்த ஆற்றல் தான், ஆற்றல் களம் அங்க வந்து அப்படி இருந்தது. எல்லாரையும் மாற்றி ஒரு திறமையான ஒரு நல்லது ஒரு பயிற்சி கூடத்தை நமக்கு நிர்வகிக்கிறதுக்கு ஐயாவுக்கு வந்து உறுதுணையாக எல்லாம் இருந்தாங்க. இந்த 3 நாள இறையாசி பயிற்சியில அவசியத்தை ஆழமாக ஆணித்தரமா நமக்கு உணர்த்தி தெளிவுபடுத்திய இறைமதன் ஐயவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இறை மதன் ஐயா அவர்களும் அவருடைய அன்பு வாழ்க்கை துணை இறை லதா மதன் அம்மா அவர்களும் அவருடைய தந்தை அவர்களும் மகன் மகள் உணர்வும் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக மனோன்மணி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலர்ச்சி போற்றி. நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன்லயே தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறோம். ஆனா ஒருத்தர் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை தான் எனக்கு இருந்தது. அதனால நம்ம போய் எல்லாரையும் ஆசிரியர்களையும் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் அங்க வந்தேன். வந்த உடனே அவங்க எல்லாரையும் பார்க்கும்போதே ஒரு மனசுக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்கள பார்த்த மாதிரி இருந்தது, சந்தோஷமாவும் இருந்தது. நான் பஸ்ஸை விட்டு இறங்கின உடனேயே குருவே வந்து எனக்கு ஒரு துணையை அனுப்பிச்சது மாதிரி இறை மதன் ஐயா அவங்களுடைய சகோதரிய ஒருத்தவங்க என்னை வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு கரும்பு ஜூஸும் வாங்கி கொடுத்து என்னை கூட்டிக்கிட்டு வந்து மலையப்பாளையத்திலேயே அங்கே வந்து இறக்கி விட்டாங்க. அதுவே நான் வந்து தனியாக வந்த எப்படி போக போகிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரையும் பார்த்ததுக்கு பிறகு நம்ம ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம், வேற எங்கேயும் நம்ம போகல அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனா அவங்க எப்படி உபசரிப்பாங்களோ அது மாதிரி அங்க விளையக்கூடிய காய்கறி எல்லாமே வந்து அவங்க உபசரிப்பாங்க. அது மாதிரி அங்க இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த உணவு எளிமையான உணவா இருந்ததுனால அது உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 3 நாளும் தொந்தரவு செய்யாம மற்றது எல்லாரும் பேசிட்டாங்க. இறைமதன் ஐயா வந்து நமக்கு உடற்பயிற்சி, அதாவது ஒரு ஆசிரியரை தகுதியாக்குகிறோம் அவங்கள ஆசிரியராக அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த வந்து பயிற்சிகளை கொடுக்கணும், எந்தெந்த முறையில கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கொடுத்தாங்க. இன்னுமே ஆசிரியர்கள் இங்க உடம்பு முடியல, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்றதுக்காகவும் அவர் வந்து நிறைய வந்து மன ரீதியாகவும் அவங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக அங்க லாஃபிங் தெரப்பி, அப்புறம் அந்த ஹீலிங் மெத்தடு அந்த மாதிரி இதெல்லாம் கூட கொடுத்தாரு. அந்த லாஃபிங் தெரப்பி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. குட்டீஸ்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஆடும் பொழுது மனசே ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. இவ்வளத்தையும் கவனிச்சுக்கிட்டு இறைமதன் ஐயா ஆன்லைன்லயும் அவங்களுக்கு கரெக்டா அது போகுதா, இங்கேயும் ஆசிரியர்கள் பயிற்சி செய்யும் பொழுது இவங்களும் இத சரியா செய்யறாங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் அந்த கரெக்ஷனை கூட அந்த இடத்துலயே சொல்லி அதை கரெக்ஷன் பண்ணி, அந்த அளவுக்கு ஒரு இறை ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், அவங்க கற்பித்தல் எப்ப அவங்க கற்பிக்கிறாங்களோ அப்பதான் அவங்களும் அதை கற்றுக்கொள்ள முடியும்ன்றத நாங்க வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது அந்த கோயிலுக்கு போனது, அவங்க கூட்டிட்டு போனது எல்லாமே ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன மாதிரிதான். அவங்க பிள்ளைங்களை கூட அவங்க கவனிக்கவே இல்லை. ஒரு தரம் கூட அந்த பிள்ளைகளும் வந்து தொந்தரவு பண்ணவும் இல்லை. அவங்கள இருக்கிற பிள்ளைங்களோட அழகா ஓடிட்டு அதுகளா விளையாண்டுக்கிட்டு இவங்களும் அதை கண்டுக்கிறாத அளவுக்கு
அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. வந்து ஒரு குடும்பத்துல போய் இருந்துட்டு வந்த 3 நாள் ஒரு தன்மை தான் எனக்கு அங்க இருந்தது. எல்லாரையும் நேரடியா பார்த்துட்டு அவங்க பேர்கள்லாம் நமக்கு ஞாபகம் வரணுன்றதுக்காக சொன்னது, அந்த மெமரி ஆகணுன்றதுக்காக அத மாத்தி மாத்தி சொல்ல வச்சது, அந்த மாதிரி எல்லாமே அவர் ஒன்னொன்னுக்கும் அவருக்கு இதுல இருந்து என்னன்னா நல்ல ஞாபக சக்தி இருக்கிற காரணத்தினால ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து அவருக்கு இருக்குது. அதனாலதான் அவரு இந்த ஆன்லைன்லயுமே அவங்களும் நல்லா பார்க்கணும், அவங்களுக்கும் இதே இது டைரக்டா கிடைச்சது மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அதையும் அப்படியே போய் போய் ஒரு தடவை வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் நமக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இது எல்லாம் வந்து அவர் நல்ல ஒரு ஒரு உயர்வான ஒரு தன்மையை நோக்கி செல்கிறார்ன்றதுதான் அது உறுதிப்படுத்துது. இறை லதா மதன் அம்மா அவர்களும் அவங்க வீட்டுக்கு வந்தா கூட அந்த அளவுக்கு உபசரிக்கிறாங்களோ இல்லையோ, எங்களுக்கு அங்க அவங்க குடும்பமே, அவங்க பையன் கூட ஒரு தடவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அந்த குட்டி பிள்ளை ஒரு பக்கத்துல இருந்தவங்களுக்கு வந்து பையன் அந்த பொங்கல் கொடுத்தத அவங்க பையன் பறிச்சுக்கிட்டான். அதை இது பார்த்துக்கிட்டே இருந்தது, இவங்க சொல்ல கூட இல்லை. இதுவே போய் அங்க ஒரு பவுல்ல வாங்கி கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்துச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், அவங்க தன்மைகள் வந்து அவங்க குழந்தைகள் மூலம் வெளிப்படும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு 3 நாளும் எங்களுக்கு நல்ல அனுபவங்கள் நிறைய கிடைச்சிச்சு. இறை ஆசிரியர்களை தகுதியாக்கியே இந்த இடத்த விட்டு நான் அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரிதான் இறை மதன் ஐயா எல்லாரையும் அனுப்புனாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, எல்லாரையும் நேரடியா பார்த்தது மிக மிக சந்தோஷமா இருந்தது. அதனால ஆன்லைன்ல இருக்கிறவங்களும் இனிமே அடுத்த முறை எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கறதுல ஒரு முறை நம்ம வந்து பார்த்து அதுக்கு பிறகு நமக்கு பிடிச்சா போகலாம், இல்லைன்னா ஆன்லைன்ல பாத்துக்கலாம். ஆனா ஒரு முறையாவது கண்டிப்பா மலையப்பாளையம் நம்ம எல்லாருமே போய் அந்த அந்த கிளைமேட்டே அவ்வளவு அருமையா இருந்தது. நான் 4 மணிக்கு எந்திரிச்சு வெளியில உட்கார்ந்தேன். அந்த ஸ்டார், அந்த நிலா எல்லாமே பக்கத்துல நிறைய ஸ்டார் வந்து அங்க தெரிஞ்சதை நான் அங்கதான் பார்த்தேன். ஏன்னா அவ்வளவு வெட்ட வெளியா இருந்த காரணத்தினால ரம்யமா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா அனுபவிக்க முடிஞ்சிச்சு. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே அனுபவிப்போம். நன்றி, வாழ்க வளமுடன். மற்றது எல்லாருமே பேசிட்டாங்க, நேரம் கருதி முடிச்சுக்கிறேன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஆல மரம் போல நீ வாழ, அங்கு 1000 பறவைகள் இளைப்பாற, கால மகள் உன்னை தாளாட்ட, உந்தன் கருணையை நாங்கள் பாராட்ட, பிறந்த இடம் தேடி நடந்த தென்றலே பெருமையுடன் வருக, உந்தன் திருவடி தாமரை வணங்கிய பாதையில் தேசம் நன்மை பெருக. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக திவ்யா முத்து அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பெயர் திவ்யா. தஞ்சாவூர் பக்கத்துல பட்டுக்கோட்டையில இருக்கோம். நாங்க ஸ்டூடெண்ட் கோர்ஸ்க்கு தான் வந்தோம். இங்கேருந்து அக்கா பிள்ளைங்க 2, என் பிள்ளைங்க 2, அண்ணன் பையன் 1, மொத்தமா 5 சின்ன பிள்ளைங்க, 3 பெரியவங்க. இங்கேருந்து போனோம், பிளான் பண்ணிட்டோம். ஆனா அடிக்கிற வெயில நம்மளுக்கு எப்படி அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு போனோம்னு ஒரு தாட் இருந்தது. ஆனா முத நாள் நைட்டு பெஞ்ச மழையில குழந்தைங்கலாம் அவ்வளோ லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி பிளசண்டா அந்த ஜேர்னி இருந்தது. திரும்பி நாங்க வீடு வந்து சேர வரைக்கும் சரி, இவ்வளோ பேரும் 8 பேரும் நாங்க சேஃபா தான் வந்தோம். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம முயற்சி எடுக்கும் போது இறையாற்றலும் குருகாற்றலும் நம்மளுக்கு பரிபூர்ணமா உதவி செய்யறாங்க. அதை எல்லாரும் உணரணும். எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு தடவை மலையப்பாளையத்துக்கு வாங்க. நாங்க டைரக்ட் கிளாஸ் 3 நாள் தெளிவா டவுட் இல்லாம நாங்க பயிற்சியை கத்துக்கிட்டோம். உணர்வுபூர்வமான மாற்றங்கள் நிறைய நம்மளுக்குள்ள நிகழுது. குருவின் ஆற்றல் வந்து பரிபூரணமா அங்க நிறைஞ்சிருக்கு. என்னதான் நம்ம ஆன்லைன்ல பயிற்சி எடுத்தாலும் ஒவ்வொருவரும் அது நம்மளுடைய அமைப்புங்க. அந்த அமைப்புக்கு வந்து டைரக்டா இருந்த சூழ்நிலை இருந்து பழகுனாதான் அங்க ஐயாவோட இறைத்தொண்டுக்கும் அம்மாவோட இறைத்தொண்டும் நம்மளுக்கு கண்ணால பார்த்தாதான் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு சொல்றதுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். நம்ம வந்து பரிபூர்ணமா அதை எல்லாரும் உணரணும். அது நம்மளோட அமைப்பு. தயவு செஞ்சு எல்லாரும் நேரடியா வந்து அந்த இயற்கை சூழலை உணருங்க. அந்த குருவின் ஆற்றலை பரிபூர்ணமா உணருங்க. தவம் எல்லாம் வந்து என்ன ஓட்டங்களே இல்லைங்க. அமைதியை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது.
3 நாள் வந்து நாங்க 8 நாள் இருந்தோம். எங்களுக்கு வந்து புது இடம் மாதிரியவே தெரியல. அங்க அம்மாவோட அன்பு, ஐயாவோட அன்பு, ஐயாவோட அப்பாவை எங்களுக்கு கவனிக்கிற முறை எல்லாமே எங்களுக்கு விட்டு வரும்போது ஒரு ஃபீலிங்கா தான் இருந்தது. இந்த எல்லாரும் அனுபவிக்கணும் தான் என்னோட ஆசை. கடைசி நாள் வந்து எல்லாரும் 3 நாள் அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்து தெளிவா பயிற்சி கத்துக்கிட்டாங்க. அங்க லாஸ்ட் நாள் ஐயாவோட மகரிஷி ஐயாவோட ஸ்பீச் வந்து 2 ஆடியோ வந்து ஐயா போட்டார், வீடியோ ஸ்பீச். வீடியோல நம்ம ஐயா எல்லாருக்கும் சொல்றது, உடற்பயிற்சி, ஒழுக்க பயிற்சி இது 2யும் சரியா செஞ்சா நமக்குள்ள ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவுக்கு அப்புறம் ஒரு துணிவு வரும். அந்த துணிவு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள மாற்றம் முழுமையா நிகழும். அந்த மாற்றம் சமுதாயத்திலேயே நம்ம கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. 2வது வீடியோ எல்லாருக்கும் ஒரு உணர்வுபூர்வமா இருந்தது. எனக்கு குழந்தை இல்லைனாலும் என் கருத்துக்களை பரப்பதற்கு 1000கணக்கான குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்துல எனக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம் நிகழ்ந்தது. இந்த பயிற்சியை நான் உறுதியா கத்துக்கணும். அந்த உறுதியில எனக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. இந்த எல்லாரும் கத்துக்கணும். நம்ம மகரிஷி கொடுத்த இந்த வாழ்க்கை முறையை நாம முழுமையா பயனடைந்து எல்லாருக்கும் கொண்டு போகணும். அந்த உணர்வுபூர்வமான மாற்றம் எல்லாருக்கும் வரும். தயவு செஞ்சு எல்லாரும் மலையப்பாளையத்துக்கு வாங்க, அதை ஃபீல் பண்ணுங்க. இதை அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்றது எல்லாரோட பொறுப்பு. நம்ம இறையாசிரியர்கள் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. அது நேரடியா வந்து ஃபீல் பண்ணாதான் அந்த உணர்வு தெரியும். அந்த உணர்வுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துல ஒரு உறுதி வரும். அந்த உறுதியில ஒரு வைராக்கியம் வரும். அது எல்லாருக்கும் கண்டிப்பா வரும். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பு சிறப்புங்க அம்மா. எல்லாரும் ஒரு நாளைக்கு வருவாங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக காஞ்சனா அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். அம்மா நான் 2 வாட்டி போறதுக்கு முயற்சி பண்ணேம்மா. ஒரு வாட்டி சேலம் வரைக்கும் போயிட்டு நான் திருப்பி வந்துட்டேன் ட்ரெயின்ல. அது ஒருத்தர் கூட வந்தவங்களுடைய ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. ஏன்னா 2 முறை திருப்பி காஞ்சிபுரம் போகும்போது அப்பவும் என்னால போக முடியல. இந்த டைம் வந்து கண்டிப்பா போயே ஆகணும். அது ஏதோ பூர்வ ஜென்மத்தை புண்ணியமா என்ன தெரியாது, ஏதோ விட்டு போயிட்டா மாதிரி எனக்கு. மதன் ஐயாவும் லதாமாவும் என்ன பண்ணாங்க, கரெக்டா சில்ட்ரன்ஸ் கோர்ஸ் முடிச்சு போட்டோஸ் எடுத்துட்டு வராங்க. நாளைக்கு பேட்ச்ல ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள நுழையிறேன். ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிட்டேன். 1 வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 3 வாட்டி கட்டி பிடிச்சிட்டேன். அப்புறம் தான் எனக்கு வந்து ஏதோ அந்த ஜென்மத்தினுடைய ஒரு என்னது தொடர்பு வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அட்டாச் ஆன மாதிரி ஆயிடுச்சு 2 பேரையுமே. அதுக்கப்புறம் அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம வந்து பயிற்சிக்கெல்லாம் வந்திருக்கிற மாதிரி தெரியலீங்க. அந்த இடம், அந்த சூழ்நிலை, அந்த அந்த கவனிப்பு, அடடடடா சொல்லவே முடியாது. என்னால வார்த்தைகளே இல்லை. நானும் நிறைய ஆழியாருக்கு போயிருக்கிறேன். ஏன்னா நான் 18-19 வருஷமா நான் அங்க போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கிறோம். இங்க வந்து எப்படின்னா அந்த ஒரே குடும்பம். இங்க வந்து வேற எந்த பாகுபாடும் கிடையாது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் மாதிரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது என்ன, போறது என்ன, வர்றது என்ன, நீங்க டீ சாப்பிட்டீங்களா, காபி சாப்பிட்டீங்களா, எது பிடிச்சிக்குது எது பிடிக்கல, என்ன ஒரு கவனிப்பு. அப்பா சாமி டோட்டல் ஃபேமிலியே. அவங்க அப்பா வந்து பரிமாறாரு பாருங்க, ஓடி ஓடி பரிமாறாரு. கொஞ்சமா போடுப்பானா கூட இல்லம்மா அப்படியே வாரி போடுறாரு சாப்பாட்டை. செம்மையா இதுங்க. அது வந்து எப்படி சொல்ல முடியாது எனக்கு. ஏன்னா நல்லா வந்து ஆழியாருக்கு ஒரு வருஷத்துல 3 வாட்டி 4 வாட்டி கூட போற சூழ்நிலை எனக்கு ஏற்படும். அந்த பிரம்மஞானம், துணைப்பிற அப்படி கூட கூட போயிட்டு வருவேன். போவோம் வருவோம், கிளாஸ் எடுப்போங்க, அதை கவனிப்போம், ரூம்ல வந்து இதை பேசுவோம், அவ்வளவுதான். அங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு குடும்பத்துல இருந்தாட அந்த என்ஜாய்மெண்ட்டே இருக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஒப்பிட்டு பேச வேணாமா, பொதுவா பேசலாம். எனக்கு நான் சொல்றேன், அது ஒப்பீட்டெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க அந்த மாதிரி தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த ஒப்பீடு எனக்கு நான் சொல்றேன். எனக்கு எதுக்கு சொல்றேன்னா, நம்ம அந்த குடும்பத்துல இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எதுக்குன்னா அங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த கவனிப்பு, அந்த குடும்பம், அதாவது சொல்லவே முடியாது. அப்புறம் அந்த வந்து இறை உணர்வு தவன்னு போட்டாரு. அது வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுல்லா அட்டன் பண்ணேன். ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கே அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த கேண்டல் ஏரிய வச்சு கொண்டு போய் வைக்கிற இல்லைங்களா, அந்த தவம் ரொம்ப ரொம்ப அது வந்து அற்புதமா இருந்தது. கடைசியா வந்து சாமிஜினுடைய கேசட் போட்டாரு. அது இன்னும் வந்து ஒரு பிரமாதமா இருந்தது. 3 கேசட் போட்டாரு. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அந்த
என்னது அந்த கடைசியா ஒரு கேசட் வந்து நான் 2-3 முறை கேட்டு இருக்கிறேன். ஐயா வந்து 95 வயசுல பேசினது. அதுக்கு முன்னாடி ஒரு கேசட் போடுவார். அது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீச்சா இருந்தது. அதாவது வந்து சொல்றதுக்கே வார்த்தை இல்லைங்க. எல்லாமே ரொம்ப ஜாலி. ஆனா எல்லாருமே வந்து வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி கண்டிப்பா மலையப்பாளையத்துக்கு போகணும். அதுதான் மதன் தம்பியினுடைய ஆசையும் கூட. லதா அம்மாவை அப்பா அந்த பாப்பாவுக்கு எப்படிதான் ஒரு எனர்ஜி இருக்குதோ, பாப்பா நீ எங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுறன்னா கூட, இல்லம்மா இதை போறோமா அதை போறோமா அப்படியே சுத்திக்கினே இருப்பாங்க. ரவுண்ட்ஸ்லயே தான் இருப்பாங்க. இதுல வேற அவர் காலில் அடிபட்டுட்டு இருந்தது பாருங்க. காலெல்லாம் வீங்கி போயிருக்கணும். அதை தொட்டு பார்த்து கூட என்னப்பா இப்படி இருக்குதே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னா, சரியா போயிடுமா சரியா போயிடும். அதுலயே போயிடுவாரு, அதுலயே வருவாரு, அதுலயே செய்வாரு. எங்கேயுமே ஒரு நிமிஷம் கூட உட்கார்றது இல்லை. அப்படி அந்த பாடுபட்டு இருக்காங்க அந்த குடும்பமா. அந்த அவங்க எல்லாருமே இந்த இண்டிவிஜுவலா இந்த அளவுக்கு அவங்க உயர்த்தி இருக்கிறாங்கன்ற போது ஒரு ரொம்ப பெருமையா இருக்குது. அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பமும் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இறைமதன் இறை லதா அம்மா அவர்கள், நீங்க இந்த ஸ்பீச் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. நான் காஞ்சனா தான் பேசுறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். நல்லா உங்க குடும்பம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறணும். அந்த குழந்தைங்க 2 பேரும் அதுங்களையும் கொஞ்சம் கவனிங்க. அவங்கள கவனிக்காது எல்லாரையும் கவனிச்சுட்டு அந்த குழந்தைங்களை விட்டுறாதீங்க. அதுங்கப்பா எங்கனா ஓடிட்டு இருக்குதுங்க, சாப்பிடுதுங்க இல்லையான்னு கூட கேட்க மாட்டேன்றீங்க. அவங்களையும் கொஞ்சம் கவனிங்க. அதனால வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அம்மா பெரிய நாயகி அம்மாவுக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நைவேக்கரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை சாதனை மார்க்கம் மேலும் மேலும் வளர்ச்சி பெற்று வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக ஜெயராணி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் 8 நாட்கள் அங்க இருந்தேங்க. சில்ட்ரன்ஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு போய் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் போகும்போது அங்க நம்மளுக்கு யாரையுமே தெரியாத, நம்ம யாரையுமே பார்த்தது இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீலிங்கோட தான் நான் போனேங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்தப்போ என்னவோ சொந்த பந்தங்களை பார்த்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அப்புறம் குழந்தைகளுக்கான பயிற்சிகளும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குழந்தைகளோட குழந்தைகளா நாங்களும் குழந்தைகளா மாறிட்டோம் அந்த 5 நாட்கள்ல. ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுலயும் இந்த பேப்பர்ல ஏதோ விதவிதமாலாம் செய்தாங்க. அதை நாங்களும் செய்தோம். அவங்களா கூட விளையாண்டோம். அப்படி பல விஷயங்களை பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எங்களுக்கு 3 நாள் வகுப்பு, அதுவும் ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாரும் இப்போ அதை பற்றிதான் எல்லாத்தையும் சொன்னாங்க. ஐயா கூட காலில் அடிபட்டதை அவங்க இது படுத்திக்காம அவங்க அவங்க கடமையும் அந்த இதான் செய்துட்டு இருந்தாங்க. அவங்க குழந்தைகள் எல்லாரோடையும் 8 நாள் பழகுனது. நான் அந்த வருஷம் லீவ்ல ஊருக்கு எங்கேயுமே போகல. இங்க வந்துட்டு போனது எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குது. யாழினி எப்பவுமே இந்த குழந்தைகள் கூடயே அவளை நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இன்னும் கூட எனக்கு அது யாழினி ஞாபகமாவே இருக்குது. எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவு நிறைவோடு அங்க எனக்கு ஊர் கோயம்புத்தூர் தான். உடனே நாங்க நைட்டே வந்துட்டோம். வர்றது கூட இங்க கோயம்புத்தூர்ல மழை பெய்துட்டு இருந்தது. ஆனா அங்க மழை இல்ல. எங்களை எந்த மழையோ எந்த ஒரு இதுவும் இல்லாம இந்த இறைநிலை எங்களை பத்திரமா வீட்டுல என் கூட வந்தாங்க மாரியம்மா. அவங்க கார்லயே அந்தால வந்துட்டோம். வந்ததுனால வீட்டுல இறங்குனது எல்லாமே ரொம்ப இதா இருந்தது. எவ்வளவு மழை இங்க கோயம்புத்தூர்ல அந்த சமயம். எல்லாருக்குமே எல்லா பாதுகாப்பும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம நல்லபடியா சேர்ந்தோம். எல்லாமே ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கு. சாப்பாடு எல்லாம் ஒரு நல்ல வித்தியாசமான சாப்பாடு, ரொம்ப அருமையா இருந்தது. நான் என் லைஃப்ல இந்த மாதிரி தானிய உணவுகள் இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லை. நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 8 நாள் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு எழுந்து எப்போத போல 4 மணிக்கு ரொம்ப ஆக்டிவா நான் எழுந்துகிட்டேங்க. எந்த ஒரு சோர்வும் இல்லை. அந்த தவம் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்தது. நான் காலையில எழுந்து எப்போத போல மத்த நாள்லாம் டயர்டா இருக்கும் அல்லது லீவு தானேங்கிற ஒரு இது இருக்கும். எதுவுமே இல்லை. வந்த 2 நாட்களும் இன்னும் அந்த எனர்ஜி எல்லாமே ரொம்ப நிறைவா இருக்குதுங்க. என்னை பார்த்த கமலம்மா கூட சொன்னாங்க, முன்னை விட உங்க மூஞ்ச பார்க்க ரொம்ப கலையா இருக்குது அப்படின்னுட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அவங்க குடும்பம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். நிறைய பேர் நிறைய பேசுனாங்க. எனக்கு ரொம்ப பேச தெரியாது.
நான் வந்து மத்தவங்கள மாதிரி வெளியே வேற எதையும் நான் பயில. இந்த இறை சாதனை மார்க்கத்தை மட்டும்தான் நான் இதுல கேட்டு இந்த தவம் இதெல்லாம் நான் இப்போ பண்ணிக்கிட்டு வர்றேன். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மன நிறைவை கொடுக்குது. வாழ்க வளமுடன் மதனையா, லதாம்மா எல்லாருமே நல்லா கவனிச்சாங்க. சூர்யாவை அடிக்கடி பாக்குறது பேசுறது அவங்க சுட்டிட்டாங்கள அவங்க பார்க்கும்போது கூட நான் நினைச்சேன், இப்பதான் அந்த மரங்கள்லாம் வச்சிருக்காங்க, இன்னும் ஆண்டுகள் போகும்போது இந்த இடம் எப்படி சோலைவனம் போல் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அது போல இன்னும் நல்ல பெருசா வரும். வாழ்க வளமுடன். இது நன்றி, எனக்கு வாய்ப்பளித்ததற்காக நன்றிங்கம்மா. நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இன்னும் வேற யாராவது இருந்தா நீங்க வந்து உங்களோட அனுபவத்தை சொல்லலாம். உமா கோபி அம்மா இருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பேசாதவங்கெல்லாம் வந்து இப்ப பேசலாம். நம்மளுக்கு இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. சம்யுக்தா மா இதுக்கு சிறுவர் மாணவர் போயிட்டு வந்தாங்க. ஜெயராணி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருங்க? என்ன ஷமிகா பேசிங்க, பாப்பாவை கூப்பிட்டு வந்தேங்க. நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் இப்ப சொல்லி முடிச்சுட்டேங்க. திரும்ப எனக்கு அன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. சரிம்மா. ஓகே ஓகேம்மா. ஓகே, ஹேண்ட் பண்ணியிருக்கவே. சரி சம்யுக்தா, நீங்க சொல்லலாம்டா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து பெரியவங்க கோர்ஸ்க்கு வந்தேன். 7 days அட்டென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அப்படியே நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். சின்ன பசங்க ப்ரோக்ராம்லேயும் 5 days, நான் ஃபுல் 12 days-உம் அட்டென்ட் பண்ணேன். கிட்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஜாலியாக போச்சு. ரொம்ப நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. காலையில் ஏஞ்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணோம், நிறைய ஆசனாஸ் பண்ணோம், நிறைய மெடிடேஷன் தந்தாங்க. ஃப்ளவர் மெடிடேஷனு, நம்பர் கவுண்டிங் மெடிடேஷன், நிறைய மெடிடேஷன் தந்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஜாலியாக இருந்துச்சு. ஃபுட்டெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. காலையில் வந்து கஞ்சி தருவாங்க, கஞ்சியும் பழைய சாதம் தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா லஞ்சு வந்து ரைஸு, சாம்பார், ரசம், மோர் இருக்கும் எப்போவுமே. அப்புறமா பொரியல் கூட்டிருக்கோம். நைட்டு வந்து எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். இது அவல் தருவாங்க, அது கூட ஃப்ரூட்ஸ் தருவாங்க. ரொம்பவே எனக்கு செட் ஆயிடுச்சு அங்கே. இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலாமா மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேம்ஸ்லாம் நிறைய விளையாட வச்சாங்க. அதுக்கப்புறமா நண்பன் ஐயா வந்திருந்தாங்க. ஆரிகமிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை வந்து ஆரோக்கியமையாக எடுத்துன்னு போகாமல் ஒரு இன்ட்ராக்டிவாக செஷன் எடுத்துன்னு போனது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்பவே மாறி இருந்துச்சு. அங்கே போனோடனே காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கிறது, அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்றது, காலையில் எழுந்தோடனே பச்சை தண்ணியில் குளிக்கிறது. நான் மோஸ்ட்லி எப்போவுமே ஹாட் வாட்டரில் குளிப்பேன். அங்கே போனோடனே எனக்கு வந்து கோல்டு வாட்டரில் உடனே செட் ஆயிடுச்சு. எப்படின்னு தெரில. எனக்கு வந்து எப்போவுமே தனியாலாம் நான் இருக்க மாட்டேன். அப்பா வந்து மென்ஸ் சைடில் தான் இருக்கணும், நான் வந்து லேடிஸ் சைடில் தான் இருக்கணும். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால எனக்கு அப்படியே செட் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோட ஃபுட் ஹேபிட்ஸு, அதர் ஹேபிட்ஸ் எல்லாமே மாறி போச்சு. டோட்டல் லைஃப் ஸ்டைலே மாறி போயிடுச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிடா தங்கம், மிக்க சிறப்பு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக புஷ்பராணி அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா
வந்து சில்ட்ரன்ஸ் கிளாஸ்க்கு தாங்கம்மா நான் போயிருந்தேன். எங்க பேரன் பேத்திங்கெல்லாம் வர்றதா நான் வந்து பதிவு பண்ணியிருந்தேன். அப்புறம் அவங்க திடீர்னு வரலன்ட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுனால. அப்புறம் பக்கத்துல இருந்து 2 பேர் வந்து அவங்க பேத்திங்கள கூட்டிட்டு வந்ததுனால, அவங்களுக்கு இடம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களோட வந்திருந்தேன். வந்துட்டு ஒரு 3 நாளு நல்ல ஒரு மகிழ்ச்சியா, ஒரு ஆனந்தமா, ஆனந்த யோகத்துல ஆனந்தமா, ஐயாவுடைய அன்பும், கருணை, அம்மா லதாம்மாவுடைய நல்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா, எனக்கு கூட பிறந்த அக்கா கிடையாது. உண்மையிலேயே அவங்க வந்து நான் என்னுடைய சிஸ்டரா தான் நினைச்சிட்டேன். அங்க 2 பேர் சமையல் செஞ்சாங்க பாருங்கம்மா, வயசானவங்க தான். அவங்க 6 மணில இருந்து சாயந்தரம் வரையிலுமே நல்ல ஒரு கவனிப்பு. குழந்தைங்களுக்காக தாம்மா வந்து செய்றேன். குழந்தைங்களுக்காக தான் வந்து செய்றேன். அப்படின்னு ரொம்ப பாசமா, ரொம்ப ஒரு அந்த உணவுகள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் கேட்டு கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க. அத பார்க்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. என்ன சொல்றதுன்னா, தண்ணி பாருங்க எத்தனை தடவை மோட்டர் போட்டாலும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பூமி தாயும் ஊற்றா ஊறிட்டே இருந்தது. அத்தனை தடவையும் தண்ணி மோட்டர் போட்டு போட்டு எடுத்துட்டே இருந்தோம். அத்தனை தடவையும் டேங்க் ரொம்பிட்டே இருந்தது. ரொம்ப குழந்தைங்களோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் சர்வீஸும் என்னால முடிஞ்சது. கொஞ்சம் சமையல் ரூம்ல வந்து செஞ்சேங்கம்மா. கூட எல்லாருமே நாங்க ரொம்ப அன்பா, பாசமா பழகிட்டோம். நல்லா பேசனோம். வீட்டுக்கு வந்துட்டும் ஃபோன் பண்ணி பேசனோம். மறுபடியும் ஆசிரியர் பயிற்சியில வந்து கலந்துக்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா அவர்களுக்கும், இறையாசிரியர்கள் அனைவருக்கும் நன்றிகளும், வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்மொழி அம்மா. அருள்மொழி அம்மா. ஆமா, வாழ்க வளமுடன். நான் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணேன். ரொம்ப அதாவது இது கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப அங்க நேரடியா வந்து கலந்துக்கணும்னு ஆசை. ஆனா வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் வர முடியாதது மாதிரி இருந்தது. சரி, ஆனா எப்படியோ அதை வந்து அனுபவத்தை நம்ம பெறணும் அப்படின்னு ஒரே ஆசையா இருந்தது. அப்புறம் ஐயா கடைசியா நம்ம ஆன்லைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர முடியாதவங்களுக்கு அந்த இதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி 3 நாளும் வேலையை பார்க்கறது, அந்த கேப்ல போய் வேலையை பார்க்கறது, வீட்டை பார்க்கறது, அந்த கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு இங்கே வந்து ஒவ்வொரு கிளாஸும் அட்டன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்கேயே வந்து அதுவும் அந்த இது அப்படியே வீடியோவில் காட்டுறாங்களா, வீடியோவில் காட்டும்போது ஓ அங்கே இப்படி இருக்கும், நம்ம அங்கே போயிருந்தா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்போம், சரி அதை வந்து இங்கேயாவது பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குது, அதே இதை வந்து நம்ம இங்கேயும் உணர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தவமும் அந்த தீட்சை கொடுக்கறதும் எல்லாமே அங்கே நம்ம முன்னாடி கற்றுக்கிட்டது மாதிரியே தான் இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நேரடியாக மறுபடி ஒரு ரீகால் பண்ணது மாதிரி நல்லா பண்ணாங்க. அப்புறம் குருவுணர்வு தவம் இது வந்து புதுசாக இருந்துச்சு. ஹீலிங் வந்து இப்போ புதுசாக முதல் முறையாக இப்போ தான் கற்றுக்கிட்டோம். எல்லாமே வந்து நம்ம நேரடியாக போய் பெற்ற அனுபவம் மாதிரி எல்லாமே நல்லா தெளிவாக நம்மளுக்கு புரியுறது மாதிரி எல்லாமே காட்டினாங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கும் இதை நடத்தின லதாமதன் ஐயா, அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றி. மறுபடியும் நம்ம வந்து நேரடியாக கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் போட்டிருக்கோம். அந்த வாய்ப்பு கிடைக்கணும். வாழ்க வளமுடன். இந்த இயக்கம் நன்றாக இயங்கணும். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அடுத்ததாக கோபி ஐயா, நீங்க பேசுறீங்களா? ஆமாங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் வந்து என் சின்ன குழந்தைக்கு வச்சு நான் வந்திருந்தேன். வந்துட்ட பிறகு அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாம் பார்த்துட்டு, ஸோ நம்மளே சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வாலண்டியராக நான் இருந்தேன். ஆக்சுவலாக இருக்கும்போது இறைமகன் ஐயா ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் வந்து ஒவ்வொரு நாளும் 5 நாள் 7 நாள் நடந்தது. பெரியவங்க ப்ரோக்ராம் சரி, சின்னவங்க ப்ரோக்ராம் சரி, ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட் வந்து பெரிய பெரிய பசங்க சரி, சின்ன பசங்க எப்படி அவங்க வந்து என்கரேஜ் பண்ணலாம். ஸோ அவங்கள வந்து ஃப்ரீயான மீன்ஸ் அவங்க கரெக்டாக டைட்டாக அவங்கள என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாலேஜபிளாகவும் போய் அவங்களுக்கு நாலேஜ் ரீச் ஆகணும். ஸோ அந்த லெவல் கரெக்டாக டைம் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட்டை வந்து அழகாக எடுத்துகிட்டு போனார். செகண்ட் வந்து அது இல்லாமல் வந்து அவரும் பேசுறது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ட்ரெயினர்ஸ் வரை இன்வைட் பண்ணியிருந்தாரு. எக்ஸ்டர்னல் ட்ரெயினர்ஸ் ரொம்ப பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக
லைக் இவர் குரு ராகவேந்திர ஐயா, அப்புறம் வந்து அகிலா அம்மா, ஸோ விஜய் விஜய் சார், ஸோ எல்லாருமே எக்ஸ்டர்னல் ட்ரைனர்ஸ் எல்லாருமே இன்வைட் பண்ணி ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ட்ரைனரும் அவங்களுடைய என்ன பாயிண்ட்டோ அப் டு த பாயிண்ட் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படின்ட்டு அழகாக ஒவ்வொரு டாப்பிக்கை அழகாக கொண்டு போயிட்டு, அதாவது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து அது கொடுத்தா அது வந்து ரீச் ஆகும் அப்படின்ற அழகா ஒவ்வொருத்தரும் வந்து அழகா எக்ஸ்டர்னல் ட்ரைனர்ஸ் அழகா கொடுத்தாங்க. ஆக்சுவலா ஈவன் எவ்ரி பெரிய பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழகா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இறைமகன் ஐயா அழகா எடுத்துட்டு போனாங்க இந்த ப்ரோக்ராமை. பெரியவங்களும் சரி, சின்ன பசங்களுக்கும் சரி ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டோட அழகா எடுத்துட்டு போனாங்க. செகண்ட் லதா அம்மா வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த விஷயத்த. ஒவ்வொருவரும் வந்து ரொம்ப கேர் எடுத்துட்டு சாப்பிட்டீங்களா, செஞ்சீங்களா, டீ குடிச்சிங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அழகா மரியாதையோட நைட் படுக்கும்போதும் சரி, பசங்களை வந்து படுத்துட்டீங்களா கண்ணுங்களா, படுத்துட்டீங்களா, 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்கணும், காலை எழுந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து அழகா வந்து ஒரு பணிவன்போட எல்லாரையும் வந்து அழகா எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாரும் பெரியவங்களுக்கும் சரி, எல்லாரும் இப்போ நீங்க லேட் பண்ணீங்கன்னா மார்னிங் எழுந்துக்க முடியாது, அழகா வந்து பொலைட்டா பேசி எல்லாரையும் வந்து அழகா எடுத்துட்டு போனாங்க லதம்மா. செகண்ட் வந்து அப்பா வந்து கிச்சன்ல, நான் கிச்சன் பத்தி சொல்லி ஆகணும். ஆக்சுவலா ஃபுட், எஸ்பெஷல் ஃபுட்டு வந்து யூஸ்வலா பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க சரி, பெரிய பசங்க சரி, இந்த கஞ்சி என்ற மேட்ரு வரும்போது வீட்லயே வந்து கஞ்சியா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். அது எந்த கஞ்சி கொடுத்தாலும் சரி, நீங்க மில்லட்ஸில் கொடுத்தாலும் சரி, நார்மல் கஞ்சி அரிசி கஞ்சி கொடுத்தாலும் சரி, ஐயா கஞ்சியா அப்படின்னுவாங்க. ஆனா சின்ன பசங்களும் சரி, பெரிய பசங்களும் சரி, அந்த கஞ்சியை வரும்போது மில்லட்ஸ் அது எதுல பண்ணியிருக்காங்கன்ற விஷயமே வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. அவ்வளவு அழகா இருந்தது, அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து அந்த பழைய சாதம் என்ற கான்செப்ட், யூஸ்வலா அம்மா பழைய சாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த பழைய சாதத்தை வந்து ஒரு கஞ்சியா வந்து கன்வெர்ட் பண்ணி அழகா வந்து கிரைண்ட் பண்ணி ஒரு கர்ட் கொடுத்து, அதாவது வந்து எல்லாரும் வந்து இன்னும் சொல்ல போனா அந்த பழைய கஞ்சி தான் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்டாங்க. மில்லட்ஸை விட அந்த மில்லட்ஸ் கஞ்சியும் சாப்பிட்டாங்க. இது வந்து ரொம்ப அழகா ரொம்ப பேர் விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஆக்சுவலா எனக்கு வந்து கூட வந்து எஸ்பெஷலி வந்து ஒரு சட்னி ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, அந்த தொகையில் வந்து ஆக்சுவலா அமேசிங். என்னன்னா என்ன சொல்றேன், அது வந்து டேஸ்ட் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து யூஸ்வலா வந்து அதுல தக்காளி வெங்காயம் தான் பார்த்துருப்பாங்க. ஆனா வெஜிடபிள்ஸ் கலந்து கொடுத்த விஷயம் வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. கத்திரிக்காய், முள்ளங்கி, அது மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் வந்து கிரைண்ட் பண்ணி அழகா கொடுத்தாங்க சட்னி. எல்லாருமே வந்து விரும்பி வந்து அந்த காலை உணவு எல்லாருமே விரும்பி உணவு சாப்பிட்டாங்க. எஸ்பெஷலி வந்து ஐயா வந்து அப்பா வந்து குழந்தைகளுக்கு வந்து இதை எப்படி கொடுக்கலாம், அந்த குழந்தை எப்படி சாப்பிடுவாங்க, இது கொடுத்தா நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் மெனு வந்து மாத்தி 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 கொடுத்து ஆக்சுவலா வந்து ரவுண்ட் த கிளாக் ஆக்சுவலா வெளியே போவாரு, வாங்கிட்டு வருவாரு, கிச்சன்ல இருப்பாங்க, சர்வ் பண்ணுவாரு. நான் ஒரு வாட்டி பார்த்தேன் 3 மணிக்கு ஐயா வந்து அந்த டைனிங் ஹால்ல வந்து ஒரு கீழே பாய் இருந்தது. 3 மணிக்கு கீழே பாயில படுத்துட்டு இருந்தாரு, ரெஸ்ட் எடுத்தாரு. பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்தா காணும். என்ன சொல்றேன், ரவுண்ட் த கிளாக் மார்னிங் 9 o'clock, மார்னிங் 6:30 7 o'clock இருந்து டில் நைட் 10 o'clock வரையும் ரவுண்ட் த கிளாக்ல இருந்தார் அப்பா. ஸோ எல்லாருக்கும் வந்து ஃபுட்டு கொடுக்கறதுல இருந்து எல்லாருக்கும் வித்தியாசமா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் வந்து குக்கிங்ல இருந்து எல்லாமே அழகா பண்ணார் ஆக்சுவலா. ஸோ ரியலி ஐ நீட் டு தேங்க் அப்பா. செகண்ட் வந்து அம்மா வந்து ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. மார்னிங் வந்து 6:30க்கு 6:30 7 o'clock வருவாங்க, நைட்டு 9 o'clock தான் வெளியே கிளம்புறாங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, ஈவினிங் டின்னரு எல்லாமே வந்து வித்தியாசமாக கொடுக்கணுன்றது. அவங்கள வந்து என்னப்பா நல்லா இருக்கா, கொஞ்சம் காரமாக இருந்தால் இல்லைப்பா பசங்களுக்கு வந்து எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கா, காரமாக இருக்கா, காரமாக இருந்தால் அது மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்னவங்களுக்கு ரொம்ப அழகாக பண்ணாங்க. எஸ்பெஷலி அந்த ஃபுட்டை பொறுத்தவரை அமேசிங். அது வந்து நான் மிகைப்படுத்தி சொல்லணும்னு கிடையாது, எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிட்டாங்க ஆக்சுவலா, அதுதான் சொல்லணும். அது செகண்ட் ஒன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கஞ்சி கஞ்சி அப்படின்னு சொன்னதால 3ஆவது நாள் என்னாச்சுன்னா, இல்ல பசங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுக்கணும் அப்படின்ட்டு இட்லி பொங்கல். ஸோ ஏன்னா வந்து பசங்க வந்து போர் அடிச்சிட கூடாது, ஒரு ஏக்கத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அழகா அதை கொண்டு போனாங்க. ரியலி அப்பா ரொம்ப தேங்க் பண்ணணும், இறைமதன் ஐயா, லதா அம்மா, அப்பா. ஸோ ரொம்ப எக்ஸலண்டா பண்ணாங்க. செகண்ட் அது கார்டனிங் கூட்டு போயிட்டு பக்கத்துல வயல்வெளி அந்த கீரை தோட்டங்களா இருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் கூட்டு போயிட்டு வெளியே எக்ஸ்டர்னலா வந்து ஒரு ட்ரிப் மாதிரி, சும்மா ஷார்ட் ட்ரிப், ஒரு 1 hour ட்ரிப் மாதிரி போயிட்டு வெளியே வாக்கிங் போயிட்டு எங்கெங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல என்னென்ன கீரை தோட்டத்துல இந்த மானாவரி அந்த நெல் மக்காச்சோளம் போட இடம் எல்லாமே அந்த கார்டன் வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சும்மா வாக் போட்டு வந்தது. அதுக்கப்புறம் கோவிலுக்கும் போனோம், பக்கத்துல ஒரு முருகன் கோவில் இருந்தது, அங்கேயும் போய் வாக் பண்ண ஒரு 1 hour போனோம்.
சூப்பர், ரியலி என்ஜாய் பண்ணோம். அங்கே போயிட்டு ஒரு குட்டி தியானம், அங்கே போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணது, ஸோ ரொம்ப வந்து அழகாக இருந்தது. நான் என்ன சொல்ல போனால் ஆக்சுவலாக வந்து நான் 1 வீக் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தேன். பட் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து நான் என் குழந்தைக்கோசம் அவளும் வந்து இருக்கணும்னு ஸோ நானும் பார்த்துட்டு, ஸோ அவங்களாம் வந்து இறைமதல் ஐயா, லதா அம்மா, அப்பா, ஸோ ரொம்ப எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து இருக்கணும்னு தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இருந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு மறுபடியும் திருப்பி பார்த்துட்டு வந்தேன். ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, ஸோ கோயிங் ஃபர்தர் இந்த ப்ரோக்ராம் வந்து ஐயா ரேமதன் ஐயாவும் லதா அம்மாவும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கண்டக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு கைண்ட் ஆஃப் பாண்டிங் ஆக்சுவலாக பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களுக்கும் சரி. எஸ்பெஷலி ஒரு விஜய் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, அதில் வந்து எல்லாருமே குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி அழுதுட்டாங்க ஆக்சுவலாக. அழுதுறாங்க மீன்ஸ் அவங்க ஒரு அஃபெக்ஷன். அவரை வந்து விஜய் வந்து சொன்னாரு, அப்பா அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், தாத்தா பாட்டியோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு குழந்தை வந்து உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு. அவள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. போய் உடனே போய் கட்டி பிடிச்சி அப்பா அம்மாவும் சரி தாத்தா பாட்டியும் சரி ஒரு போய் கட்டி பிடிச்சி அழுது அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஆக்சுவலா. ரியலி அதெல்லாம் அமேசிங். அதெல்லாம் வந்து நடக்கும். பட் நம்ம இந்த மாதிரி விஷயம் வந்து கேஷுவலா போயிடும் ஆக்சுவலா. பட் இது வந்து உணர்வுபூர்வமா நடந்த விஷயம். சரிங்களா? ஸோ ஐயா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது என்னன்னா, கோயிங் ஃபர்தர் இது வந்து நீங்க வந்து ஒரு ஆஃபில் எக்ஸாம்ஸோ இல்லாட்டி குவார்டர் எக்ஸாம் ஒரு லாங் லீவ் வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி அழகாக கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இது என்னுடைய சஜஷன் இது. ஸோ ரியலி ஐ நீட் டு தேங்க் இறைமகன் ஐயா, லதா அம்மா, ஸோ எஸ்பெஷலி அப்பா. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ். சொல்ல போனால் இது வந்து வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஆக்சுவலா. ரியலி அமேசிங். ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நீலாமா. வாழ்க வளமுடன் அம்மா. நான் வந்து ஆன்லைன் டைரக்ட் கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன், நேரடியாக வரலை. இருந்தாலும் நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி பெற்றோரை பிறந்தகத்தை விட்டு அந்த பாடல் வரும் இல்லையா, அதே மாதிரி நான் இவங்க இப்போ டைரக்டா வந்தவங்க பேசுனது நாங்கள் அந்த டைம்ல அனுபவபூர்வமாக உணர்ந்து என்னன்னா, ஒரு பெண் திருமணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போயிட்டு முதலா தன்னுடைய பிறந்த வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு ஒரு புழங்காயுதத்தோட வருவாளோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து ஐயாவோட கிளாஸ் வந்து எங்களுக்கு அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தது. ஸோ எங்களுக்கு ஆன்லைன்ல படிச்சவங்களுக்கே எப்படி இருந்ததுன்னா, டைரக்டா போறவங்க சொன்னதெல்லாம் கேட்க கேட்க இன்னும் ஆர்வமா இருக்குது. ஆனா ஆன்லைன்ல பண்ணும்போதே நான் தீர்மானிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து இதுல படிச்சாலும் டைரக்ட் கிளாஸ்க்கு கண்டிப்பாக வரணும். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து ஒரு வாட்டி இல்லை, டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து மலையம்பாளையம் ஆனந்த யோகா நிலையத்துக்கு வந்து அங்க உள்ள பாசிட்டிவ் வைபை வாங்கி ஐயா அவங்களுடைய மதன் ஐயா அவங்களுடைய கனவை வந்து நம்ம எல்லாரும் நனவாக்குறதுக்கு, அதாவது சேவை மனப்பான்மையோட வந்து சேவை செய்யறதுக்கு, தொண்டாற்றுறதுக்கு எனக்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது இந்த ஆன்லைன் டைரக்ட் கிளாஸ். ஸோ எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரிலம்மா. அவங்க எல்லாம் சொல்ற சாப்பாடு அது இது எல்லாம் வந்து கேட்கறதுக்கே நல்லா இருந்தது. தாயினும் சாலப்பரிந்து அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து ஆன்லைன் நடக்கும்போதே சொல்லுவாங்க, டீ டைம் போயிட்டு வாங்க, உங்களுக்கு இது இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றத கேட்கும் போதே எனக்கெல்லாம் அது எங்க ஊர் பாஷையில நாகர்கோயில், எங்க ஊர் பாஷையில எனக்கு ரொம்ப கொதி மீன்ஸ் ஒரு இயலாமை ஆற்றாமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும். ஐயோ நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இந்த ஆன்லைன் கிளாஸ்ல கலந்துக்கிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் சோதனைகள் வந்தது. அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி எனக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ரொம்ப மேல்கால் வெளியெல்லாம் கஷ்டப்பட்டேன். நான் வந்து குரு கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன், குருவோட அருளை வேண்டிக்கிட்டே இருந்தேன். அது கரெக்டா எனக்கு வியாழக்கிழமை நைட்டு ஓரளவு நான் 3 நாள் மேனேஜ் பண்ற அளவுக்கு என்னோட ஹெல்த் ஒரு மாதிரி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நான் இன்னும் கூட நல்ல 100% ரெக்கவர் ஆகலை. இருந்தாலும் நான் வந்து ரொம்ப அந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் இல்லாம டைரக்ட் கிளாஸ் நான் வந்து ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். அப்புறம் சனிக்கிழமை ஒரு கோவிலுக்கு, ஒரு பழமை வாய்ந்த புராதனமான கோயில்னு நினைக்கிறேன், பெருசா இருந்தது கோவில். அந்த கோவில் கூட்டு போய் அங்க வச்சு துரியாத தவம் நடத்தினாங்க ஐயா. நாங்க வீட்டுல இருந்து எங்களுக்கே அப்படி ஒரு வைப்ரேஷன். அங்க இருந்தவங்கலாம் ஆன்லைன் டைரக்டா கலந்துக்கிட்டவங்களாம் சொன்னாங்க, இன்னைக்கு சனி மகா பிரதோஷம், நாங்க இன்னைக்கு சிவனை கும்பிடுறோம் அப்படின்னு. நாங்க எங்க வீட்டுல இருந்தே நந்தி அபிஷேகம்லாம் பார்த்தேன். ஐயா அவங்களுடைய இதனாலதான் எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சது. ஒவ்வொருத்தரையும் ஐயா வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பார்க்கவே புரிஞ்சுது. தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கவங்கள அப்படி ஒரு உபசரிக்கணும், அவங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்வம். பின் லதாமா சொல்லவே வேண்டாம். ஒரே ஒரு தடவை தான் நான் அவங்கள ஜூம்ல பார்த்தேன். அவங்க எங்க எல்லாரையும் ஆன்லைன்ல இருந்தவங்க எல்லாரையும் அப்படி
அப்படி கைகளை மலர விரிச்சு எங்களுக்கு வாங்க வாழ்க வளமுடன் மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய மலர்ந்த முகமும் ஒரு தாயின் கனிவான ஒரு சிரிப்பும் எனக்கு இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சொல்லப்போனா மதனையாவும் சரி லதாமாவும் சரி எனக்கு மகன் மகள் வயசு தான் இருந்தாலும் எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க பேசினாங்க. அந்த ஒரு மதர்லி ஃபீலிங் தான் அவங்க கிட்ட வருது. எனக்கு இறை சாதனை மார்க்கத்துல நானும் ஒரு அன்பரா இருக்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் எழுதுறேன். குருவோட அருள் இது. ஐயா அவங்க எங்களுக்கு வழிகாட்டியா அமைந்தது. நிச்சயமாக குருவின் அருளாசியும் என்னுடைய பெற்றோர் செய்த நற்கர்மங்களின் விளைவுதான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த நேரத்துல எனக்கு இறை சாதனை மார்க்கத்தை அறிமுகப்படுத்திய என்னுடைய தோழி செல்லம்மா அவர்களையும் நான் மனதார அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த குரு தவம், குரு உணர் தவம், அது உண்மையிலே ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு இதா இருந்தது. இங்க எங்களுக்கு ஆன்லைன் இருந்தவங்களுக்கே இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படி ஒரு புல்லரிப்பு, கூஸ்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருக்குது. அந்த குருதவம் முடிச்ச அன்னைக்குல இருந்து இன்னைக்கும் நான் நைட்டு படுக்கும்போது அந்த அவங்க பாடின ஒரு பாட்டு, அழைக்கிறான் மாதவன் சொல்லிட்டு ஒரு ராகவேந்திர பதம், அதை பாடினா குரு நமக்கு நைட்டு கடைசியா நம்ம தூங்க முன்னாடி நம்மள பிளஸ் பண்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு கிடைக்குது. ரொம்ப நன்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு. குருவர்களால் நாங்க திரும்பவும் எல்லாரும் மலையம்பாளையத்துக்கு அடுத்த டைரக்ட் கிளாஸ் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்க வரணும். எனக்கு மோட்டிவேட் பண்ற என்னுடைய இறையாசிரியர்கள் எல்லாரையும் நான் என்னோட ரோல் மாடலா வச்சுக்கிறேன். சீக்கிரம் சேவைக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. யாராவது இன்னும் ஒருத்தர் யாராவது பேசணும்னா பேசலாம். வாழ்க வளமுடன். அனைவருமே ரொம்ப சிறப்பா எல்லாரும் சொன்னாங்க அனுபவ உரைய. நல்ல உணர்வுபூர்வமா சொன்னாங்க. ஒரு சிலர் இந்த இறை சாதனை மார்க்கம் கிடைச்சதுக்காக நன்றி சொன்னாங்க. உண்மையிலே அது நிஜம்தான். ரேகாம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பெரிய மாணவர்கள் ப்ரோக்ராமுக்கு தான் என் பையனை கூட்டிட்டு போயிருந்தேன். ஆன்லைன்ல இறையாசிரியர் பயிற்சியில கிளம்பிக்கிட்டேன். சிறப்பா இருந்தது. நான் அங்க போய் இருந்ததை மறுபடியும் நினைவுபடுத்துற மாதிரி இருந்தது. இறையாசிரியர் பயிற்சியில கலந்துக்கிட்டப்ப ஐயாவும் அம்மாவும் எங்களோட குடும்ப உறுப்பினராகவே ஆயிட்டாங்க. நான் சொல்றது பெருமை இல்லை, என் வீட்டில் உள்ளவங்களும் அவங்க பேரை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஐயாவையும் அம்மாவையும் நினைவு கூறுற மாதிரி இருந்தது. அது அங்க இருந்தது அவ்வளோத்தையும் இந்த இறையாசிரியர் பயிற்சியில ஒவ்வொரு வாட்டியும் தியானம் நடத்தும் போதும் சரி மறுபடியும் நினைவு கூறுற மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்தது. மறுபடியும் அந்த எக்ஸசைஸ் ஆகட்டும், நல்ல நம்ம உணர்வு பூர்வமா நம்ம செய்யற அளவுக்கு ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு திருத்தங்களும் சிறப்பா இருந்தது. இந்த தியானம் எல்லாமே சிறப்பா இருந்ததுமா. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வேற யாராவது சொல்ல இருக்கிறீங்களா? வாழ்க வளமுடன். நிறைவு செய்து கொள்ளலாமா? வாழ்க வளமுடன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு நிறைவு செய்துக்கலாம். ஐயா அவங்க நம்ம அதாவது அங்க வெக்கம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கிறது அன்பர்கள் சொன்னாங்க. அதுக்கு என்னத்துக்கு வெக்கம் சூடு சொரணை எல்லாம் விடணும்னா நல்லதுக்கு செய்யறதுக்கு, நல்லதுக்காக இதெல்லாம் விடணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். எங்கேயாவது போனோம்னா இப்போ காயக்கல்பம் செய்யணும்னா நான் கூட ஆரம்பத்துலலாம் புதுசாக இருக்கிறவங்க எதிரில் வெளியில் போனாலும் செய்யறதில்ல. அப்போ அது எதுக்கு வெக்கப்படணும்? அப்போ அங்கே வெக்கத்தை விட்டுட்டு நம்ம நல்லாவே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த மாதிரி நம்ம அந்த நல்ல நினைவில் வச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். இன்றைய அனுபவ உரை ஆசிரியர்கள் ஞானாசிரியர்கள் மிக சிறப்பாக அனுபவ உரை கொடுத்தாங்க. மாணவர்கள் நிகழ்ச்சியிலையும் சம்யுக்தா அம்மா, ரேகா அம்மா அவங்களாம் சொன்னாங்க. மிக சிறப்பு. அனைவரையும் நாம் வாழ்த்தி மகிழ்கிறோம்.
இன்றைய நிகழ்வில் கலந்து அனுபவ உரை கொடுத்து சிறப்பித்த அனைத்து இறை ஆசிரியர்களும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைத்து இறை ஆசிரியர்களும் அவர்களது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடற் அன்பர்கள் நம்ம ஹேண்ட்ரைஸ் பண்ணலாம். சம்யுக்தாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம். போரில்லா நல்லுலகம்